ஜெய் பீம், நமோ புத்தாய. ஞாயிறு தம்ம உரையில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் காலை வணக்கம். புத்தரும் அவர் தம்மமும் பாபாசாஹ் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய இந்த நூலிலிருந்து 91ஆம் பாகத்தில் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். இதுவரை நடந்த பாகங்கள் எல்லாமே கக்கோரா டாக்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் இருக்குது. அந்த யூடியூப் சேனலில் இருக்கிறத பார்த்துருங்க. பார்த்துட்டு அது நிறைய பேருக்கும் ஷேர் பண்ணி விடணும். ஏன்னா அப்போ தான் அது வந்து பை டிஃபால்ட் அது வந்து ஷோ பண்ணும் நம்ம சர்ச் பண்ணும்போது. அதில் கொஞ்சம் நிறைய பேர் ஷேர் பண்ணிங்கன்னா இதில் இருக்கிறது நிறைய பேர் போய் சேரும். அதே மாதிரி அதில் கொஞ்சம் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ், உங்களோட கமெண்ட்ஸ் போட்டிங்கன்னா அது எனக்கு சஜஷன்ஸ் கிடைக்கும். அதை வச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் அதை இம்ப்ரூவ் பண்ணலாம். ஓகே. புத்தரும் அவர் தம்மமும் 8 நூல்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதில் நூல் 4 2 முழுவதுமாக முடிச்சுட்டு நூல் 5 சங்கம்ல நம்ம இப்போ இருக்கிறோம். சங்கம் இதுவுமே வந்து 5 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதில் 4 பகுதிகளை நம்ம முடிச்சுட்டு 5வது பகுதியை நம்ம இன்னைக்கு ஆரம்பிக்க போகிறோம். ஏன்னா சென்ற வாரம் நம்ம பார்த்தது பகுதி 4, இந்த வாரம் பார்க்க போகிறது பகுதி 5. இந்த பகுதி 5ல் இல்லறத்தாருக்குரிய வினய. இப்போ இந்த சங்கம்ல வந்து நம்ம மெயினாக பார்த்தது எல்லாமே பிக்குகளை பற்றி பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அப்போ பிக்குகளுக்கு மட்டும்தான் வினயவா, இல்லறத்தார் நம்ம அன்றாட வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கிற நம்ம நார்மல் வேலையை செஞ்சுக்கிட்டு நம்மளும் வந்து பௌத்தத்துடைய விதிமுறைகளை ஏதாவது பின்பற்றணுமா, அப்படி ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது தான் இல்லறத்தாருக்குரிய வினய அப்படிங்கிற இந்த செக்ஷனில் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து 8 தலைப்புகளில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் முதல் தலைப்பு வந்து செல்வந்தருக்குரிய வினயம். செல்வந்தர் பணக்காரன். அப்போ புத்திசமில் பணக்காரங்க இருக்கலாமா? புத்திசம்னாலே நம்ம நினைக்கிறது வந்து ரொம்ப ஆசைப்படக்கூடாது, எதையும் சேர்த்து வச்சுக்க கூடாது, சொத்து சேர்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ எப்படி புத்திசம்ல வந்து செல்வந்தர் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு வினயம் வேற இருக்கும்? இப்போ ஆசியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர்கள் வரிசையில் 10 பேர் புத்திஸ்டா இருக்காங்க. அப்போ செல்வந்தர்களை பற்றி புத்தர் ஏதாவது சொல்லியிருக்கிறாரா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ செல்வம் சேர்க்கலாமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். புத்தர் எப்பயுமே ஏழ்மையை ரட்சிக்கப்பட்ட நிலை அப்படின்னு உயர்த்தி சொல்லலை. இப்போ ஒரு சில இடங்களில் நம்ம கேள்விப்படுறோம் பிளஸட் ஆர் த புவர் அப்படின்னு. அப்போ அந்த ஏழ்மையே வந்து ஒரு திருப்தியை அடையணும், அது வந்து ரொம்ப பிளஸட் ஸ்டேட் அப்படின்னு சொல்வதாக நம்ம ஒரு சில தத்துவங்களை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் புத்தர் அந்த மாதிரி ஏழ்மையை ரட்சிக்கப்பட்ட நிலை அப்படின்னு ரொம்ப உயர்த்தி எப்பயுமே சொன்னதில்லை. அதே மாதிரி ஏழைகள் அவங்களுடைய ஏழ்மையில திருப்தி அடையணும், அப்பதான் இந்த பூமியையே ஸ்வீகரிக்கலாம், இன்ஹெரிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலை. அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, செல்வம் சேர்ப்பது நல்லது அப்படிங்கிறார், வரவேற்கத்தக்கது. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, அது வந்து நேர்மையான வழியில் சேர்க்கக்கூடிய செல்வமாக இருக்கணும். அதுதான் பௌத்தத்தில் செல்வம் சேர்ப்பதை பற்றி. அப்படி என்ன நேர்மையான வழி, இதை பத்தி எங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, புத்தரே நேரடியாக அதற்கான விளக்கம் கொடுக்குறாரு. அதுதான் நம்ம இப்போ பார்க்க போறோம். அனந்த பிண்டிகர் ஒரு முறை வந்து புத்தர் தங்கி இருக்கிற இடத்துக்கு வராரு. புத்தரை வணங்கிட்டு அவர் பக்கத்துல உட்காந்துட்டு ஒரு கேள்வி கேட்கிறார். இல்லறத்தாருக்கு, ஏன்னா அனந்த பிண்டிகர் வந்து பிக்கு கிடையாது, அவர் வந்து இல்லற வாழ்க்கையிலே தான் இருந்தாரு. அவர் ஒரு முறை வந்து புத்தர்கிட்ட இல்லற வாழ்க்கை சிறந்ததா இல்ல துறவற வாழ்க்கை சிறந்ததா அப்படின்னு கேள்வி கேட்டு அதுக்கான விளக்கத்தையும் புத்தர் கொடுத்து அவரை இல்லற வாழ்க்கையிலே தொடர செய்கிறார். இதை வந்து நம்ம ஏற்கனவே பகுதியில் பார்த்துருக்கோம். அப்படின்னா அப்போ அனந்த பிண்டிகர் இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர். அப்போ அவர் கேட்குறாரு, இல்லறத்தாருக்கு வரவேற்கத்தக்க மகிழ்ச்சியான ஆனா அதே சமயத்துல கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அப்ப அதுக்கு புத்தர் சொல்றாரு, முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நேர்மையான முறையில் செல்வம் சேர்ப்பது. ஒரு இல்லறத்தார் செல்வம் சேர்க்கணும், ஆனா அதை நேர்மையான வழியில சேர்க்கணும். அப்போ அவரோட கேள்வி என்ன, வரவேற்கத்தக்க மகிழ்ச்சியான ஆனால் கஷ்டமான. ஸோ அப்போ இந்த செல்வம் சேர்க்கிறது வரவேற்கத்தக்க விஷயம், மகிழ்ச்சியான விஷயம். ஆனா அதை நேர்மையான முறையில் சேர்க்கணும். அது சிரமமாக தான் இருக்கும், ஆனா அப்படி சேர்த்தா மட்டும்தான் அது உண்மையிலே சந்தோஷத்தையும் நிம்மதியையும் வரவேற்கத்தக்க விஷயமாகவும் இருக்க முடியும். அது மட்டும் இல்ல, தான் நேர்மையான முறையில் செல்வம் சேர்ப்பது மட்டுமல்ல, ஒரு இல்லறத்தாரோட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ரெண்டாவதா அவர் தன்னுடைய உறவினர்களையும் இவ்வாறே நேர்மையான முறையில் செல்வம் சேர்க்க வைக்கணும், அவங்களுக்கும் உதவணும். மூன்றாவதாக நீண்ட காலம் வாழ்ந்து முதிய வயதினை அடைவது. இப்போ ரொம்ப நாளும் வாழணும்.
இப்போ செல்வம் சேர்க்கணும், நம்ம மட்டும் சேர்த்துக்காம நம்ம சுற்றியுள்ள நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கும் செல்வம் சேர்க்கறதுக்கு நம்ம ஊக்குவிக்கணும், உதவணும். அதே மாதிரி நம்ம வந்து நீண்ட நாள் வாழும். இது மூணும் தான் இல்லறத்தார்களுடைய நோக்கமாக இருக்க முடியும் அப்படின்னு புத்தர் சொல்றார். இந்த மூன்று வரவேற்கத்தக்க மகிழ்ச்சியான ஆனால் கிடைப்பதற்கு அரிய விஷயங்களை அடையணும் அப்படின்னா 4 நிபந்தனை இருக்கு. அப்ப எப்படி இதை அடையிறது அப்படின்னா 4 கண்டிஷன் சொல்றார். ஒன்று நம்பிக்கை, அடுத்தது நல்லொழுக்கம், மூணாவது தாராள குணம், நான்காவது நுண்ணறிவு விஸ்டம். எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற பகுத்து அறியக்கூடிய அந்த உயர்ந்த அறிவு. இப்போ இது ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அந்த ஒவ்வொரு விஷயமா 4 நிபந்தனை சொல்றாரு. இந்த யார் ஒருத்தருக்கு நம்பிக்கை இருக்கோ, யார் ஒருத்தருக்கு நல்லொழுக்கம் இருக்கோ, யார் ஒருத்தருக்கு தாராள குணம் இருக்கோ, யார் ஒருத்தருக்கு நுண்ணறிவு இருக்கோ, அவங்க இந்த நேர்மையான வழியில செல்வத்தை சேர்க்க முடியும். இப்போ நமக்கு எல்லாருக்குமே ஆசை இருக்கும், நம்ம எல்லாருமே செல்வம் சேர்க்கணும். அது நல்லதும் கூட, புத்தரும் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அதை நேர்மையான வழியில சேர்க்கணும். இப்போ நேர்மையான வழியில செல்வம் சேர்க்கணும்னா ரொம்ப கஷ்டமாலாம் இருக்கு அப்படின்னு நம்ம பொதுவாக நினைக்கிறோம். ஆனால் இந்த 4 நிபந்தனைகள் இருந்தது அப்படின்னா, இந்த 4 ப்ரீ கண்டிஷன்ஸ் இருந்ததுன்னா, நம்மளால நேர்மையான வழியிலையும் நிறைய செல்வத்தை சேர்க்க முடியும். நம்ம பௌத்தர்களாகவும் வாழ முடியும், அதே சமயத்தில் செல்வந்தர்களாகவும் முடியும். அப்போ என்ன இந்த 4 விஷயம் அப்படின்னு பார்க்குறோம். ஒன்று நம்பிக்கை. நம்பிக்கைங்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து மூட நம்பிக்கை கிடையாது. புத்தர் சொல்ற அந்த விஷயங்கள் மேல வைக்கிற நம்பிக்கை. இந்த நல்ல விஷயங்களை அவர் போதிக்கிறார் இல்லையா, இது வந்து நமக்கு நல்லது கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இப்ப புத்தர் இதை சொல்றாருன்னா, இப்போ இவர் சொல்றது வந்து இவர் விழிப்புணர்வு பெற்றவர், உயர்ந்த ஞானம் அடைந்தவர், ஒழுக்கத்தில் சிறந்தவர். இவர் சொல்ற விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணா நம்மளால அதை அட்டைன் பண்ண முடியும், அடைய முடியும். இவர் வந்து உலகை உணர்ந்து அவருடைய போதனைகள் நமக்கு சொல்றாரு. ஒப்பற்ற மனித குல பயிற்சியாளர், எல்லாருக்குமான டீச்சர் இவர் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை வச்சு கேட்டோம் அப்படின்னா, அவர் சொல்ற விஷயங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால அதை செயல்படுத்த முடியும். இந்த நம்பிக்கையே இல்லை அப்படின்னா நம்மளால செய்ய முடியாது. அப்போ இந்த நம்பிக்கை அப்படிங்கிறது, இது வந்து ட்ரஸ்ட். ஒருத்தவங்க மேல நம்ம ஒரு நண்பர் நமக்கு வந்து உதவுவாரு, இவர் சொன்னா கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அது ட்ரஸ்ட். அந்த ட்ரஸ்டே இல்லை அப்படின்னா நம்ம அது என்ன விஷயம் அப்படிங்கிறத கேட்கவும் மாட்டோம், அதை நம்ம செயல்படுத்துறதுக்கும் துணிய மாட்டோம். இன்னொன்று வந்து மூட நம்பிக்கை. மூட நம்பிக்கைக்கும் இந்த நம்பிக்கைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த நம்பிக்கை பரிசோதனைக்கு உட்பட்டது. ஃபுல் விழிப்புணர்வோட அந்த விஷயத்தை நம்ம செயல்படுத்தி பார்ப்போம், அதில் நல்லது நடக்குதா இல்லையான்னு நம்ம அதை ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டே இருப்போம். அப்படியே கண்மூடித்தனமாக கடைசி வரைக்கும் கொண்டு போக மாட்டோம். அப்போது புத்தருடைய போதனைகள் மேலே நம்பிக்கை வைக்கணும் ஃபர்ஸ்ட். அப்புறம் என்ன அந்த போதனைகள் அவர் கொடுக்குறாரு, அவர் சொல்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லொழுக்கம் தான். இதை நம்ம வந்து பார்த்தோன்னாலே தெரியும், இதில் மேலே நம்பிக்கை வைக்கிறது ஒன்றும் தவறு இல்லைன்னு யாருக்குமே தெரியும். அப்போ இந்த மாதிரியான விஷயத்துல நம்பிக்கை வைத்து அதை நம்ம வாழ்வியல்ல செயல்படுத்தினா நம்ம அடுத்த செல்வத்தை சேர்க்கக்கூடிய ஒரு நிலையை அடைய முடியும் அப்படின்னு சொல்றார். என்ன அந்த நல்லொழுக்கம்? பஞ்சசீலம், 5 விஷயம்தான். உயிர் வதையிலிருந்து விலகி இருத்தல், திருடுவதிலிருந்து விலகி இருத்தல், ஒழுக்கமற்ற காமச் செயல்களில் இருந்து விலகி இருத்தல், பொய் பேசுவதிலிருந்து விலகி இருத்தல், போதைப் பொருட்களிலிருந்து விலகி இருத்தல். இந்த 5ல இருந்து வெளியேறி நம்ம வந்து ஒரு செல்வத்தை சேர்க்கிறோம் அப்படின்னா அது கண்டிப்பா வரவேற்கத்தக்கதா இருக்கும். அப்படி சேர்க்கிற செல்வம் தான் நமக்கு மகிழ்ச்சியையும் நிம்மதியும் கொடுக்குற செல்வமாகவும் இருக்கும். இல்லைன்னா அது எப்போ வேணாலும் போயிடும். இல்லைன்னா பதட்டத்திலே இருக்கணும். அதை பாதுகாக்கிறதுக்கே நம்மளுடைய நிம்மதியை தொலைச்சிட்டு நம்ம செல்வந்தர்களாக மட்டும் இருப்போம். இப்போ செல்வம் வச்சிருக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, அது மெயின் கிடையாது. அந்த சேர்த்து வைத்த செல்வம் நமக்கு நிம்மதியை கொடுக்குதா, சந்தோஷத்தை கொடுக்குதா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்படி அது கொடுக்கணும்னா இந்த நிபந்தனையை நம்ம பின்பற்றி ஆகணும். இந்த நல்லொழுக்கம் நம்மளுடைய வாழ்வியல்ல இருக்கணும். அடுத்தது தாராள குணம். இது அப்படியே கான்ட்ரடிக்டரியா இருக்கு. செல்வத்தை சேர்க்கணும்னா அது எப்படி எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துட்டா எப்படி செல்வம் சேரும்? அது அப்படிதான். தாராள குணம் அதாவது பேராசையிலிருந்து விடுபட்டிருக்கணும். ஏன்னா பேராசை இருந்துச்சுன்னா உடனே எல்லார்கிட்ட இருந்து எடுக்கணும்னு, நேர்மையற்ற வழிகளில் சம்பாதிக்கணும்னு தோணும். அப்படி சேர்க்க ஆரம்பிச்சோம்னா அது எப்போ வேணாலும் திடீர்னு நம்மளை விட்டு போயிடும். அப்போ பேராசையிலிருந்து விடுபட்டு ஈகை குணம், அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், கை நிறைய அவங்களுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கான மனம் இருக்கணும். நம்மக்கிட்ட இருக்கிற விஷயத்த நம்ம ஷேர் பண்ணி அடுத்தவங்க கேட்டு அதை கொடுக்குறோம் அப்படின்னா அந்த அவங்களுடைய சந்தோஷத்தை பார்த்து நமக்கு சந்தோஷம் இருக்கணும். நம்மளை பார்த்து உதவி கேட்கறதுக்கு மற்றவங்க வரணும். அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும்.
அப்போ அதை நம்ம வந்து டெடிகேட்டடாக மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது நம்மளுடைய டெடிகேஷன் இருக்கணும். அதில் ஒரு அர்ப்பணிப்போடு செய்யணும் நம்ம. வேண்டாம் வெறுப்பா செய்யக்கூடாது. இந்த மாதிரியான குணம் இருக்கிறவங்க கிட்ட பணம் ஆட்டோமேட்டிக்காக வந்து சேரும். அது நம்ம யதார்த்த வாழ்க்கையில் நம்ம பார்த்தோம்னா கூட அப்படிதான் இருக்கும். ரொம்ப கஞ்சத்தனமாக இழுத்து இழுத்து பிடிச்சி வைக்கணும்னு நினைக்கிறத விட அறிவு பகுத்தறிவுடன் எதை செலவு செய்யணும், எதை வந்து சேர்த்து வைக்கணுன்றத உணர்ந்து நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நம்ம வந்து வாழ்க்கையை வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம கொடுக்குற அந்த பணம் திரும்பி நம்மக்கிட்டே வந்துடும். வேற ரூபத்தில் வரும். அது பணமாகத்தான் வரணும்னு அவசியம் இல்லை. நம்மளை பற்றின ஒரு நம்பிக்கையினால இன்னும் 4 பேர்கிட்ட சொல்லி நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து பெருகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அடுத்தவங்க நம்ம ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது அடுத்தவங்க நமக்கு வந்து ஓடி வந்து உதவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ அந்த ஒரு சுச்சுவேஷன்லேருந்து நம்மளை கை தூக்கி விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இந்த தாராள குணம் அப்படிங்கிறது நம்ம எப்பயுமே நம்மளுடைய செல்வத்தை எடுத்து அழிச்சிடாது. அது வந்து நமக்கு உதவி செய்யும். ஆனால் அதே சமயத்தில் நம்ம புத்தருடைய பரமித்தாக்களை பார்க்கும் பொழுது எல்லா பரமித்தாக்கள்லையும் பகுத்தறிவு சேர்ந்திருக்கணும். ஸோ இங்கேயும் வந்து நம்ம அந்த பகுத்தறிவை பயன்படுத்தி செய்யணும். தாராள குணம்ங்கிறது ஊதாரித்தனம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கிடையாது. அதாவது கண்மூடித்தனமா எடுத்து வழங்கிறது இல்லை. இது தாராள குணம். ஸோ நம்மக்கிட்ட இருக்குது, இதை நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்கலாம். கொடுத்தா அவங்களுக்கும் நன்மை, நமக்கும் ஒன்றும் தீமை கிடையாது அப்படிங்கிற அந்த மனம். அவனுக்கு நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்காம நம்ம கொடுத்தா என்ன தப்பு அப்படின்னு நினைக்கிறது தான் அந்த தாராள குணம். அப்போ இது வந்து 3வது நிபந்தனை. 4வது தான் நுண்ணறிவு. ஏன்னா இந்த தாராள குணத்தையே கூட நுண்ணறிவுடன் செயல்படணும். பேராசை தான் இருக்கக்கூடாது. அதுக்காக நம்மளுடைய அடிப்படை தேவைகளையும் அள்ளி வீசிடணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதுதான் நுண்ணறிவு. அதான் விஸ்டம். தீய எண்ணங்கள்ல இருந்து விடுபட்டவர். சோம்பேறித்தனத்திலிருந்து விடுபடணும். நுண்ணறிவுங்கிறது சோம்பேறித்தனத்திலிருந்து நம்மளை விடுபடும். மயக்கத்திலிருந்து விடுபடும். ஒரு டெலியூஷன், ஏதோ ஒரு மயக்கத்தில் ஒரு ஆசை. ஆசை வந்து நம்ம மயக்கத்தில் கொண்டு வந்துடும். வந்துச்சுன்னா நமக்கு வந்து சிந்திக்கக்கூடிய திறன் போயிடும். இப்போ அறிவுங்கிறது மயக்கத்திலிருந்து விடுபட்ட நிலை. அலைபாயும் குழப்பமான மனதிலிருந்து விடுபட்டவர். தீய செயல்கள் செய்வதிலிருந்து விடுபட்டவர். கடமைகளை செய்வதிலிருந்து தவறாதவர். நமக்கு என்ன கடமை இருக்கோ அதை நம்ம செய்யணும். அப்படி கடமையை செய்யாமல் விட்டுட்டோம்னா நமக்கு என்ன ஆகும்? மன உளைச்சலும் நம்மளுடைய மரியாதை பேரும் போயிடும். அந்த மாதிரியான ஒரு நிலைமை இல்லாம யார் ஒருவர் தன்னுடைய மதிநுட்பத்தால் செயல்படுறாரோ அந்த ஒரு பண்பு இருக்கிறவங்களுக்கு செல்வம் வந்து சேரும். ஏன்னா இந்த பேராசை, தீய எண்ணம். தீய எண்ணம்ங்கிறது என்ன? நம்ம அந்த பஞ்சசீலம் 5 நல்லொழுக்கம் சொன்னோம் இல்லைங்களா, அதுக்கு வேறுபட்ட சிந்தனை வந்து தீய எண்ணம். சோம்பல், மயக்கம். மயக்கம்ங்கிறது டெலியூஷன். உண்மைக்கு புறம்பான விஷயங்களை நம்மளுடைய தேவைக்கேற்போ அல்லது வெறுப்புக்கேற்போ, ஆசைக்கேற்போ அல்லது வெறுப்புக்கேற்போ நம்மளா யூகிச்சு வச்சுக்கிறது தான் மயக்கம். மோக. அப்புறம் கவனச்சிதறல், குழப்பம், சந்தேகம். இதெல்லாமே மனதில் இருக்கக்கூடிய கரைகள். இந்த கரைகளை யார் நீக்கிறாங்களோ அவங்க தான் நுண்ணறிவு பெற்றவர்கள். இப்போ இதெல்லாம் இல்லைன்னா நமக்கு வந்து நம்மளோட பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஏன்னா எப்போ நம்ம வந்து நம்மளுடைய மூளை வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னா ஒரு விஷயத்தின் மேலே ரொம்ப ஆசை வச்சுட்டாலோ அல்லது வெறுப்பு வச்சுட்டாலோ அங்கே வேலை செய்ய மாட்டேங்குது. அங்கே இருக்கிற யதார்த்தத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்குது. ஆசை வச்சுட்டு அது எப்படியாவது அடைஞ்சிடணும், அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். நிறைய பேர் போய் இந்த ஸ்கேம்லலாம், ஆன்லைன் ஸ்கேமு, நிறைய ஏமாற்று வேலைகள்லாம் மாற்றுறதுக்கு காரணம் வந்து இந்த பேராசை தான். எப்படியாவது உட்காந்த இடத்துலேருந்து நமக்கு வந்து பணம் வந்துடணும். அப்போ அதுக்கான முயற்சியும் உழைப்பும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக பணம் வரணும்னு நினச்சா அது பேராசை தான். அந்த பேராசை நம்மளுடைய மூளையை மழுங்கடிக்க செஞ்சிடுது. அதே மாதிரி தீய எண்ணம், ஒருத்தவங்க மேலே ஒரு வெறுப்பு இருக்குது அப்படின்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கே உண்மைத்தன்மை தெரியாது. அவன் எது சொன்னாலும் தப்புன்னு தான் தெரியும். உண்மையை தெரியணும்னா விருப்பு அல்லது வெறுப்பு ரெண்டுத்துலேயும் விலகி நின்று நடுநிலைமையோட நம்ம பார்த்தா மட்டும்தான் எப்பயுமே யாருக்குமே உண்மை தெரியும். ஆனால் நம்ம பொதுவாக எல்லா விஷயங்களையும் அணுகிறது எப்படின்னா விருப்பு அல்லது வெறுப்பு, இந்த ரெண்டும் நம்ம மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பதிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. அதனுடைய கண் வழியாக தான் நம்ம எல்லாத்தையுமே பார்க்குறோம். அப்போ ஒரு சில விஷயங்கள் நமக்கு தேவையான மாதிரி தெரியுது, ஒரு சில விஷயங்கள் நமக்கு இது வேண்டாம் அப்படின்னு தோணுது. அப்போ இந்த பேராசை, தீய எண்ணம், இது ரெண்டுலேருந்து விலகி சோம்பேறித்தனம் இல்லாமல் இந்த விருப்பு வெறுப்பு இல்லாத நிலை தான் மயக்கமற்ற நிலை. அது ரெண்டும் இருந்துச்சுனாலே அது மயக்கம் தான். இது ரெண்டும் இருக்குன்னு நமக்கு தெரியறதே இல்லை. நம்ம கரெக்டாக தானே பார்க்குறோம்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலே நம்ம பார்க்குற ஒவ்வொரு விஷயமும், யோசிக்கிற ஒவ்வொரு விஷயமும் அடிப்படையில் நம்மளுடைய மனதில் ஒரு விருப்பு அல்லது வெறுப்பு அதனுடைய அடிப்படையில் தான் வெளியே வருது.
அதனால கவனச்சிதறல், குழப்பம், சந்தேகம் இதெல்லாமே மனதில் இருக்கக்கூடிய கரைகள். இதெல்லாம் நீக்கிறது தான் நுண்ணறிவு. ஒரு பளிச்சுன்னு ஒரு கரையுள்ள ஒரு துணியில அந்த கரையை நீக்கிட்டு ரொம்ப எப்படி பளிச்சுன்னு எடுக்கிறோம், அந்த மாதிரி நம்மளுடைய மைண்ட் இருக்கணும். அப்போ இதெல்லாம் நீக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மைண்ட் வந்து நுண்ணறிவுடன் செயல்படும். அந்த விஷயத்த எது சரி எது தவறுன்றத புரிஞ்சுக்க வைக்கும். இந்த 4 நிபந்தனைகளை யார் ஒருத்தர் கடைபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து செல்வம் சேரும். அப்போ செல்வம் சேர்க்கலாமா அப்படின்னு பௌத்தத்துல ஒரு கேள்வி வருதுன்னா, செல்வத்தை நேர்மையாகவும் நியாயமாகவும் கடின உழைப்பாலும் வலிமையினாலும் வேர்வையினாலும், அதாவது கடின உழைப்பினால சேர்க்கிறது தான் ஒரு இல்லறத்தாருக்கு சிறந்த செயல் ஆகும். அப்போ ஒரு இல்லறத்தார்னா என்ன செய்யணும்னா அவர் இதுதான் செய்யணும். அவர் நியாயமாக உழைத்து பணம் சேர்க்கணும். அந்த பணத்தை தாராளமா மற்றவங்களுக்கும் பயன்படுத்தணும். சேர்த்து வச்சுட்டு அப்படியே பூட்டி வைக்கக்கூடாது, அது பேராசை. சேர்த்து வைத்த பணத்தை வந்து வாழ பயன்படுத்தணும், நீண்ட காலம் வாழ பயன்படுத்தணும். நம்ம சுற்றி இருக்கிறவங்களும் அதே மாதிரி பணம் சேர்த்து அவங்களும் செல்வத்தோடு இருக்கணும்னு நினைச்சு வாழணும். அப்படி நினைச்சான்னா அது ஒரு நல்ல இல்லறத்தாருக்கு அழகு அப்படி சொல்றார். இந்த மாதிரி செல்வம் சேர்க்கும் ஒரு இல்லறத்தார் தன்னையும் மகிழ்ச்சியுடையவராக்கிக் கொள்கிறார், அந்த மகிழ்ச்சியை தக்க வைத்துக்கிறாரு. மேலும் அவருடைய பெற்றோர்கள், மனைவி, குழந்தைகள் இவங்க எல்லாருமே மகிழ்ச்சியுடையவர்களா வச்சுக்க முடியும். அவர்களுடைய மகிழ்ச்சியும் தக்க வைக்க உதவும். இப்போ இந்த விஷயத்த வச்சு தான் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கரும் என்ன சொல்றாரு, அவர் வந்து ஒரு மதம் அப்படின்றத செலக்ட் பண்ணும்போது 4 கிரைட்டீரியா வைக்கிறார். அதாவது ஒரு சமூகத்துக்கு லா, சட்டம் இருக்கணும், இல்லைன்னா ஒழுக்கம் இருக்கணும். இந்த ரெண்டுமே இல்லை அப்படின்னா அந்த சமூகம் வீணா போயிடும். என்ன யோசிச்சு பாருங்க, ஒரு சட்டம் இருந்தா அது வந்து ஒரு சமூகம் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு சட்டம் இருக்கணும். அந்த சட்டத்துக்கு உட்பட்டு அந்த சமூகம் இருந்தா அது நல்லா இருக்கும். ஆனா சட்டம் மட்டும் போதுமானா பத்தாது, கூடவே தனி மனித ஒழுக்கமும் இருக்கணும். ஏன்னா தனி மனித சட்டம், வெறும் சட்டத்தை மட்டும் நம்பி ஒரு சமூகம் இருக்கு அப்படின்னா அந்த சட்டம் யாருக்கு பயன்படும்னா அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய வலிமையானவர்களுக்கு தான் பயன்படும். அங்க இருக்கக்கூடிய எளிய மனிதர்களை சட்டம் வந்து நசுக்கிரும். சட்டம் அவங்களுக்கு உதவாம போயிடும். இப்போ நம்ம பார்க்கறது அதுதான். ஒரு சிலருக்கு சட்டம் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்யுது. ஒரு சிலருக்கு நள்ளிரவுல கூட எழுந்து அவங்களுக்கு வந்து தீர்ப்பு சொல்றாங்க. ஆனா ஒரு சிலர் 15 வருஷம்னாலும் ஜெயிலில் காலத்தை கழிச்சுட்டு அவங்க கேஸ் வந்து தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கு. அப்போ எப்படி வந்து சட்டம் வந்து ஒரே மாதிரி எல்லாருக்கும் வேலை செய்யும்னு சொல்ல முடியாது. எந்த ஒரு சமூகத்திலையும் சட்டத்தை தாண்டி தனி மனித ஒழுக்கமும் ஒரு சமூக ஒழுக்கமும் இருக்கணும் அங்க. அப்போ மொராலிட்டி, மொராலிட்டியும் இருக்கணும், லாவும் இருக்கணும். ஏன்னா எல்லா சமூகங்கள்லையும் இந்த சட்டம்ங்கிறது ஒரு சிறிய பகுதி தான். அது வந்து ஆஹ், பெரும்பான்மையான சமயங்கள்ல அது வந்து அங்க இருக்கக்கூடிய எளிய மக்களை கட்டுப்படுத்துறதுக்கு தான் அது உதவுது. வலிமையானவர்களும் பெரும்பான்மையானவர்களும் அவங்க வந்து இந்த சட்டத்துக்குள்ள கட்டுப்படுறது இல்ல. அவங்களுக்குன்னு ஒரு சில தத்துவங்கள் இருக்கும் இல்லையா, அந்த தத்துவங்கள் தான் அவங்கள வழி நடத்துது. அப்ப அந்த தத்துவங்களை அந்த சமூகத்துக்கு எது கொடுக்குது அப்படின்னா அதுதான் மதம். இந்த தத்துவத்தை போதிக்கக்கூடியது தான் ஒரு மதம். அப்ப அந்த மதம்ங்கிறது ஒரு வகையில ஒரு மனிதனுடைய தனி மனித ஒழுக்கத்தை நிர்ணயிக்குது. அப்ப அந்த ஒவ்வொரு சொசைட்டிலையும் ஒரு ரிலிஜன்னு ஒன்று இருக்கணும். ரிலிஜன் பிளஸ் லா, கான்ஸ்டியூஷன், இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஒரு சமூகம். ரிலிஜன் நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு நமக்கு நாமே மனசாட்சிப்படி ஒரு விஷயத்த சொல்லுது. சட்டம் நம்ம அந்த ஒழுக்கத்தை மீறும் பொழுது நம்மளை தண்டிக்கிறதுக்கு உதவுது. இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஒரு சமூகம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த ரிலிஜன் அது எப்படி இருக்கணும் அப்படின்னா அது வந்து அறிவியல் பகுத்தறிவுக்கு உட்பட்டதாக இருக்கணும். ஒருவேளை அது பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டதா இருந்ததுன்னா அது கால ஓட்டத்தில் கேலிக்கும் கிண்டலுக்கும் உள்ளாகி அது வந்து காணாம போயிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ உண்மையிலே நீடித்து நிலைக்கணும் ஒரு மதம், ஒரு தத்துவம் அப்படின்னா அது வந்து பகுத்தறிவுக்கு உட்பட்டிருக்கணும், அறிவியலுக்கு உட்பட்டிருக்கணும். அது தொடர்ந்து வேலை செய்யணும் அப்படின்னா அது வந்து அறிவியல் பூர்வமாக இருந்தால் மட்டும்தான் அது வேலை செய்யும் அப்படின்னு சொல்றாரு. இது ரெண்டாவது கிரைட்டீரியா. ஸோ அப்போ ரிலிஜன்கிறது ஒரு சமூகத்துக்கு நல்லொழுக்கத்தை கொடுத்து பெரும்பான்மையான மக்களை கட்டுப்படுத்தி வைக்கிறது ஒரு ரிலிஜன் தான். அதே சமயத்தில் அந்த ரிலிஜன் பகுத்தறிவுக்கு உட்பட்டதாகவும் இருக்கணும். மூணாவது, ரிலிஜன் வந்து சோஷியல் மொராலிட்டி,
அதாவது அது என்னன்னா மாரல் கோடு. அதாவது ஒரு அடிப்படை தனிமனித ஒழுக்கமான சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவத்தை அது சொல்லணும். எல்லாரும் சமம், எல்லாரும் நம்மள மாதிரி, நமக்கு வலிக்குதுன்னா அவனுக்கும் வலிக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீலை இந்த ரிலிஜன் வந்து ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் கொடுக்கணும். இந்த மாதிரி அது கொடுக்கல அப்படின்னா அது அந்த சமூகத்துக்கு தேவையில்லை. அது அந்த சமூகமும் வீணா போயிடும், அந்த மதமும் வீணா போயிடும். கால ஓட்டத்தில் அது அழிஞ்சிரும். அப்போ நீடித்து நிலைக்கக்கூடிய ஒரு நியாயமான ஒரு மதம் அப்படின்னா அது ஒரு சமூகத்துல சட்டத்தை தாண்டி தனிமனித ஒழுக்கத்தையும் வளர்க்கணும். அது அறிவியல் பகுத்தறிவுக்கு உட்பட்டு இருக்கணும். மூன்றாவது, அது மனிதர்களுக்கிடையே ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தையும் வளர்க்கணும். ஒவ்வொரு மனிதனுக்கும் சிந்தனை சுதந்திரத்தை கொடுக்கணும், கட்டுப்படுத்தக்கூடாது அவனை. இப்படிதான் செய்யணும், ஐயோ அவ்வளவுதான் போச்சு, இந்த நேரத்துல மட்டும்தான் இதை நீ செய்யணும் அப்படின்னு அவனை கட்டுப்படுத்தக்கூடாது. அவனுக்கு சிந்தனை சுதந்திரத்தை கொடுக்கணும். அதுக்கான நியாயத்தை சொல்லணும், அதுக்கான அறிவியல் பூர்வமான விளக்கத்தை கொடுக்கணும். அவனா அதை மனமும் வந்து ஏற்றுக்கொள்ளணும். அதுக்கப்புறம் எல்லாரையும் சமமா மதிக்க கற்றுக் கொடுக்கணும். பிற மனிதர்களை நேசிக்க கற்றுக் கொடுக்கணும். அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துச்சுன்னா அப்போ அது வந்து ஒரு மதம். எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே, சாரி. அடுத்தது நான்காவது விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மதம் வறுமையை வந்து நியாயப்படுத்தக்கூடாது. அதிக பணம் இருக்கிறவன் அதை வந்து அடுத்தவங்களுக்கு தானமா கொடுக்கறது அது வேற விஷயம், அது நல்ல விஷயம். ஆனா பணமே இல்லாம இருக்கிற ஒரு நிலைமை நல்ல நிலைமை அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏழ்மையை உயர்த்தி சொல்லக்கூடிய ஒரு மதம் அது மனித குலத்துக்கு நல்லதை கொடுக்காது. அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஏழ்மையை வச்சுட்டு இருக்கவன் அவன் சாப்பிடணும் இல்லையா? அப்போ அவன் வந்து அவனுடைய சாப்பாட்டுக்காக அவன் வந்து குற்றங்கள் செய்ய ஆரம்பிச்சிருவான். அப்போ அந்த பூமியில கொலை, கொள்ளை, கொடூரங்கள், வன்கொடுமைகள் எல்லாமே அதிகமாயிடும். அதனால ஏழ்மையை நியாயப்படுத்தக்கூடாது. அதாவது பாவர்ட்டி எனிவேர் இன் த வேர்ல்ட் இஸ் அ த்ரெட் டு செக்யூரிட்டி எவ்ரிவேர் இன் த வேர்ல்டு. உலகத்தின் ஏதோ ஒரு மூலையில வறுமை இருக்குதுன்னா கூட அந்த வறுமை உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே வந்து பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலா அமைஞ்சிரும். எப்படின்னா அப்ப அந்த ஏழ்மையானவன் அவனுடைய தன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு அஹ், அஹ், குற்ற செயல்களில் ஈடுபட ஆரம்பிச்சிருவான். அவனை இவன் நிறைய பணக்காரர்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. அவங்கள வச்சு டெரரிஸ்டா உருவாக்கிடுவாங்க. அவங்கள கொண்டு போய் அந்த தீய செயல்கள், ட்ரக் கட அதாவது கடத்தல்களுக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தான் ஏழ்மையை எங்கேயுமே நம்ம ஆதரிக்க கூடாது. ஏழ்மையானவர்களை அவங்கெல்லாம் ஒரு டார்கெட். ஏழ்மையானவர்களை பயன்படுத்தி சமூக விரோத செயல்களுக்கு பயன்படுத்துறதுக்கு வலிமையானவர்கள் யோசிச்சுருவாங்க. ஆனால் எல்லாருக்கும் எல்லாமே கிடைச்சிச்சு அப்படின்னா அவங்க வந்து சமூக விரோத செயல்களில் ஈடுபட மாட்டாங்க. இதுதான் வந்து ஒரு கவர்னன்ஸ். புத்தர் அவர் வந்து சக்கரவர்த்தி சிவானந்த சுட்டா அப்படின்னு இருக்கு, சக்கரவர்த்தி சிகானந்த சுட்டா. அப்ப அதுல வந்து ஒரு மன்னருக்கு அவரு சொல்ற அறிவுரை இதுதான்: உன்னுடைய நாட்டு மக்கள் குற்றச் செயல்களில் ஈடுபடாம எல்லோரும் அமைதியா உன்னுடைய நாடு சமூக விரோத செயல்கள் அற்ற நாடாக இருக்கணும்னா நீ செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா, உன் நாட்டில் யாருமே ஏழைகள் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு தேவையான அனைத்தும் அடிப்படை வாழ்வாதாரத்தை நீ கொடுத்துட்டே அப்படின்னா அப்போ வந்து அங்க குற்ற செயல்கள் இருக்காது அப்படின்னு சொல்றார். அப்ப இது வந்து ஒரு கவர்னன்ஸ். அப்ப எந்த ஒரு அரசாங்கமும் ஏழ்மையை ஒழிக்கணும். ஏழ்மையை ஒழிச்சதுன்னா அங்கு அது ஆட்டோமேட்டிக்கா குற்றங்களை ஒழிச்சிரும். இதுதான் பௌத்த போதனை. அப்ப இந்த 4 விஷயத்தை தான் ஒரு மதம் செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த 4 விஷயத்தையும் எந்த மதம் ஃபுல்ஃபில் பண்ணுது அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது இப்ப புதுசா ஒரு மதத்தை இனிமேல் உருவாக்க முடியாது. அப்ப ஏற்கனவே இருக்கிற மதங்கள்ல இருந்தா ஏதாவது ஒரு மதத்தை நம்ம எடுக்கணும். அப்ப எந்த மதத்தை எடுக்கிறது? மதம்ங்கிறது அந்த சமூகத்தை நல்வழிப்படுத்தணும். அது பகுத்தறிவுக்கு உட்பட்டிருக்கணும். அது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்தை போதிக்கிறதாக இருக்கணும். ஏழ்மையை நியாயப்படுத்தக்கூடாது, வறுமையை ஒழிக்கணும், செல்வத்தை எல்லாருக்கும் பிரித்து அளிக்கக்கூடிய ஒரு மதமாகவும் இருக்கணும். இப்படி ஒரு மதம் எந்த மதம் அப்படின்னு பார்த்தா, இருக்கிற மதங்கள்ல ஒவ்வொரு மதமும் இதுல ஒன்று ரெண்டு ஃபுல்ஃபில் பண்ணும். ஆனா 4 கேள்வியும் ஏதாவது ஒரு மதம் ஒரு சேர ஃபுல்ஃபில் பண்ணுதா அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது பௌத்தம் மட்டும்தான் அப்படின்னு டாக்டர் அம்பேத்கர் சொல்றார். ஸோ புத்திசம் இஸ் த ஒன்லி ரிலிஜன் விச் த வேர்ல்டு கேன் ஹேவ். உலகத்துக்கே
இப்போ இந்த புதுசாக வளரக்கூடிய இனி வரும் உலகம், அடுத்த ஜென்ரேஷன், மதம் அதுக்கு வேணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி, வேணாமாங்கிறது இன்னொரு கேள்வி. டாக்டர் அம்பேத்கர் என்ன ஃபீல் பண்றாருன்னா, இனி வரும் ஜென்ரேஷனுக்கு தான் மதம் ரொம்ப அவசியம். ஏன்னா அவர்களுடைய ஆஹ், ஆஹ், வாழ்வியல் முறையை கட்டுப்படுத்துறதுக்கும் நல்வழிப்படுத்துறதுக்கும் ஒரு தத்துவம் தேவைப்படுது. அது இல்லாம ஆளாளுக்கு ஒன்று ஒன்று நினைச்சு சிதறி போயிடக்கூடாது. அறிவியல் முன்னேற்றம்ங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் கட்டுப்பாடற்ற ஒரு சமூகமாக இருந்துச்சுனாலும் அது வந்து டேஞ்சரஸ். இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, வார், எவ்வளவோ வந்து ஆயுதங்கள், ஹைலி அட்வான்ஸ்டு ட்ரோன்ஸ், நியூக்ளியர் வெப்பன்ஸ், எல்லாம் அட்வான்ஸ்மெண்ட். ஆனால் அவ்வளோ அறிவியல் முன்னேற்றம் இருக்க இருக்க ஒழுக்கமும் இருக்கணும். அதை எப்படி பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தக்கூடாது, சக மனிதர்களை நேசிக்கணும். அப்பதான் உலகம் வந்து வளரும். இல்லைன்னா அழிஞ்சிரும். அறிவியல் முன்னேற்றம் மட்டும் ஒரு சமூகத்தை வளர்த்துடாது. அந்த அறிவியல் முன்னேற்றத்தோடு சேர்ந்து ஒழுக்கமும் வளரும். தனி மனித ஒழுக்கமும் கட்டுப்பாடும் அந்த சமூகத்துக்கு இருக்கணும். சகோதரத்துவம் இருக்கணும். அப்போனா ரிலிஜன் கண்டிப்பாக வேணும். அதை கொடுக்கறது தான் ரிலிஜன். அப்போ இனிமேல் வரக்கூடிய உலகத்துக்கு ரிலிஜன் தேவைப்படுது. அப்படி ஒரு ரிலிஜன் தேவைப்படுதுன்னா அது எந்த ரிலிஜனாக இருக்க முடியும்னா அது பௌத்தம் மட்டுமா தான் இருக்க முடியும். அப்படின்றதான் டாக்டர் அம்பேத்கருடைய ஒரு கருத்து. அதன் அடிப்படையில் தான் நம்ம வந்து அதனுடைய நியாயத்தை உணர்ந்து இப்போ இதெல்லாம் நம்ம தம்மத்தை பற்றி பேசிட்டு இருக்கோம். ஸோ இதோட செல்வந்தருக்குரிய வினய அப்படிங்கிற அந்த தலைப்பு முடிச்சுட்டு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இல்லறத்தாருக்குரிய வினய. அதாவது ஆக்சுவலாக ஹவுஸ் ஹோல்டருக்கு, இப்போ நம்ம ஹவுஸ் ஹோல்டருக்காக இல்லறத்தாருக்குரிய வினய அப்படிங்கிற தலைப்பில் தான் வந்தோம். ஆனால் அதில் பணம் சேர்ப்பதை பற்றி முதல் தலைப்பு எடுத்துக்கிட்டோம். ஏன்னா அடிப்படையில் ஒரு இல்லறத்தார் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா அவருக்கு பணம் இருக்கணும். அந்த பணத்தை அவர் நியாயமா சேர்க்கணும். தான் மட்டும் சேர்த்துக்காம தன்னுடைய உறவினர்கள், தன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் பணக்காரில் வைக்கணும். பணம் சேர்க்க உதவணும். அவர்களுடைய அடிப்படை தேவைக்கு பூர்த்தி செய்யறதுக்கு நம்மளும் உதவணும். அப்பதான் நம்ம பாதுகாப்பாக இருக்க முடியும். இல்லைன்னா நம்ம மட்டும் நல்லா இருக்கும், மற்றவங்கலாம் கஷ்டப்படணும் அப்படின்னு நினைச்சா அந்த கஷ்டம் நமக்கும் வந்துடும். அவங்க நம்மளை வந்து கேட்பாங்க, ஏதாவது தொந்தரவு கொடுப்பாங்க, நம்மக்கிட்ட கேட்டுட்டே இருப்பாங்க, இல்லைன்னா நம்மளை பற்றி தப்பாக சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி அதனுடைய கஷ்ட சைடு எஃபெக்ட்ஸை நம்மளும் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ எல்லாருமே நம்மளும் முன்னேறணும். கடின உழைப்பால், நேர்மையால், நம்ம சுற்றி இருக்கிறவங்களையும் அந்த மாதிரி முன்னேற்றத்துக்காக நம்மளால் முடிஞ்ச ஊக்குவித்தல், வெறும் மாரல் சப்போர்ட். எல்லாம் நம்ம போய் பணத்தை கொடுத்து நிறைய டைமில் உதவணும்னு அவசியம் இல்லை. உழைப்பு கொடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. நம்மளுடைய ஊக்குவிப்பு, மைண்டு கொடுத்தா போதும். அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணால் போதும். அவங்களுக்கு வழிகாட்டினா கூட போதும். நிறைய பேர் முன்னேறிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளால் என்னென்ன பண்ண முடியும்? நம்மளால் ஒன்று மாரல் சப்போர்ட் கொடுக்க முடியும், இல்லைனா பொருள் உதவி கொடுக்க முடியும், இல்லைனா நம்மளுடைய உழைப்பை கொடுக்க முடியும். இதில் ஏதாவது ஒன்று நம்ம கொடுக்கணும். அதான் அமீச தானா, அபயதானா, தம்மதானான்னு மூணு மூணு தானா இருக்கு. அமீச தானாங்கிறது நம்ம பொருள் ரீதியாக கொடுக்கறது, நம்மக்கிட்ட இருக்கிற விஷயங்களை பகிர்ந்து கொடுக்கறது. அடுத்து அபயதானாங்கிறது மாரல் சப்போர்ட், மைண்டு. நம்ம அவங்களுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ இதை பண்ணு, நான் என்கரேஜ் பண்ணுறது. இல்லை தவறான வழியில் போகும்போது அதை தடுத்து நிறுத்தி அவங்கள நல்ல வழிப்படுத்துறது. இது அபயதானா. மூணாவது தம்மதானா. இந்த மாதிரி நல்ல விஷயங்களை அவங்களுக்கு சொல்கிறது. அறிவு, நம்மளுடைய அறிவை அவங்களுக்கும் கொடுக்கறது. இந்த மூணு நம்ம கொடுத்தோம்னாலே நம்ம சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருப்பாங்க. அவங்களோட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்டு அவங்களும் சந்தோஷமா இருந்தாங்கன்னா நம்ம சந்தோஷமா இருக்கோம். நமக்கு நம்ம வந்து ஒரு கார் வாங்குறோம் அப்படின்னா நம்ம அடுத்த நம்மளுடைய சுற்றி இருக்கிறவங்களும் கார் வாங்கினா நல்லா இருக்கும். அது நமக்கே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம மட்டும் வைக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நாளைக்கு நமக்கு நம்ம கார் ஏதோ சர்வீஸ் போகுது, இன்னொரு கார் வேணும் அப்படின்னா கூட யார்கிட்ட போய் கேட்கறது? எல்லாருக்குமே வந்து யாருக்குமே இல்லை அப்படின்னு. அவங்களும் ஒரு கார் ரெண்டு கார் வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா நம்ம போய் கேட்கறதுக்குள்ள நியாயம் இருக்குது. அவங்களும் கொடுப்பாங்க. அதே மாதிரி நம்மளும் கொடுக்கலாம். அப்போ சுற்றி இருக்கிற எல்லாருமே அடிப்படை தேவைகளோட பூர்த்தி செஞ்சுட்டு இருக்கணும். அதனால தான் ஒரு அடிப்படை விஷயம் வந்து இந்த செல்வம் சேர்க்கிறது. அது இல்லறத்தாருக்கு. பிக்குகளுக்கு அது இல்லை. பிக்குகள் வந்து தானத்தில் வாழக்கூடியவர்கள், அதனால அவங்களுக்கு அவசியம் இல்லை. ஆனால் ஒரு இல்லறத்தாருக்கு அடிப்படை செல்வம். அதை நியாயமாகவும் கடின உழைப்பாலும் சோம்பேறித்தனம் இல்லாம நேர்மையா வேர்வை சிந்தி பேராசையற்று பகுத்தறிவுடன் நுண்ணறிவுடன் அதை சேர்க்கணும். மற்றவங்களுக்கும் சேர்த்து கொடுக்கணும். அப்படின்னா அந்த இல்லறத்தார் அதுக்கப்புறம் தான் அவர் வந்து எப்படி நடந்துக்கணும், அவருடைய ஒழுக்க விதிமுறைகள் என்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்து தான் நம்ம சொல்லவே முடியும். அடிப்படை இது. அதனால தான் இதை ஃபர்ஸ்ட் டாபிக்ல புத்தர் சொல்றாரு. அதை பாபாசாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அங்கே தொகுத்து கொடுத்துருக்கிறார். இப்போ நம்ம அடுத்தடுத்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு 15 நிமிடம் இருக்கு இப்போ. அதில் நான் வந்து என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, இந்த போதை பழக்கத்தினால் ஏற்படக்கூடிய வியாதிகளை பற்றி
நான் ஆஸ் அ டாக்டர் அப்படி முறையில் நான் ஒரு 10 நிமிஷம் அதை பற்றியும் நான் சொல்கிறேன். ஏன் இந்த நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மளுடைய பஞ்சஷீலத்தில் மிக முக்கியமான ஷீலம் வந்து போதை பொருட்களை உட்கொள்வதிலிருந்து விலகி இருப்பேன் என்னும் உறுதிமொழியை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? சுறாமேரைய மஜ்ஜபம தட்டானா வேரமணி சிக்காபதங் சமாதியாமி. அப்போ போதை தரும் பொருட்களை நம்ம வந்து அவாய்ட் பண்ணி, இது வந்து பௌத்தத்தின் அடிப்படை. போதையில் போயிட்டோம் அப்படின்னா மற்ற 4 சீலமும் ஆட்டோமேட்டிக்காக காணாம போயிடும். அதனால போதைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி சென்ற வாரம் நான் அதை பற்றி சொல்லும் பொழுது ஒரு குடிப்பழக்கத்தை பற்றி புத்தர் வந்து கடுமையாக எதிர்க்கிறார். அப்போ அந்த குடிப்பழக்கத்தினால் ஏற்பட்ட ஒரு உண்மை சம்பவத்தையும் சொன்னேன். அதையொட்டி நம்மளுடைய மேடம் ஒருத்தவங்க கூட கேட்டிருந்தாங்க, ஏன் அந்த மாதிரி நடக்குது, அப்போ அந்த போதை போய் பிரெயினை அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு. அதனால நான் அதை பற்றி ஒரு மருத்துவ ரீதியாக சொல்லணும்னு நினச்சேன். அதுதான் எடுக்கிறேன். இப்போ காமனாக நமக்கு வந்து போதை தரும் விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று புகையிலை, இன்னொன்று வந்து ட்ரிங்க்ஸ், ஆல்கஹால். அதுக்கப்புறம் இப்போ அதிகமாக பரவலாக பார்க்குறது நம்ம கஞ்சான்னு பார்க்குறோம். அப்புறம் நரம்புல போட்டுக்கொள்ளக்கூடிய இன்ட்ராவீனஸ் ட்ரக்ஸ், ஊசி பொருட்கள், அது போதை. அப்புறம் வந்து இப்போ மொபைல் ஃபோனும் ஒரு வகையில் ஒரு போதை தான். ஃபாஸ்ட் ஃபுட்டு, இப்போல்லாம் ஜங்க் ஃபுட் இருக்குல்ல, அது ஒரு வகை போதை தான். நிறைய குழந்தைகள் எல்லாமே அதுக்கு அடிமையாயிடுறாங்க. அது இல்லாமல் அவங்க வந்து ரொம்ப வெறித்தனமாக அதை போய் வாங்கி சாப்பிட்றாங்க. நிறைய அடிக்கடி சாப்பிட்றாங்க. ஸ்கூல் வாசல்களில் பானிபூரி கடைகள்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ அதுவுமே ஒரு அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா தான். அது வந்து ஒரு ட்ரக் அப்படின்னு, ஒரு மருந்து அப்படின்னு இல்லைன்னா கூட அதுவும் ஒரு அடிமைப்படுத்தக்கூடிய பொருள், அதுவும் ஆபத்து விளைவிக்கக்கூடிய பொருள்ங்கிறனால இந்த 6 விஷயங்களை நான் வரிசைப்படுத்தியிருக்கேன். அதை பற்றி நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். ஒரு புகையிலை அப்படின்ன உடனே, நமக்கெல்லாம் சிகரெட், பீடி அப்படின்ன உடனே யங்ஸ்டர்ஸ் பொதுவாக ஒரு மனசில் பதியிற விஷயம் அப்படின்னா, அது வந்து ஒரு கெத்தான விஷயமா நினைக்கிறோம், ஒரு அட்ராக்ஷன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுதான் இந்த அடுத்தடுத்த தலைமுறையை இதுதான் கடத்தப்படுது. ஒவ்வொரு தலைமுறையிலையும் ஒரு முன்னுதாரணம் இருக்கும். அது வந்து சிகரெட் பிடிச்சா அது ஒரு ஸ்டைலுன்னு, அதுக்கப்புறம் சிகரெட் பிடிச்சா அது கெத்து, சிகரெட் பிடிக்கலனா அவன் வேஸ்ட்டு. இந்த மாதிரியான அப்படியே ஒரு எண்ண ஓட்டம் தான் அது தலைமுறையாக கடத்தப்படுது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்கறது வந்து நம்ம மனசுல என்ன பதிஞ்சிருக்கோ அதை வச்சு தான் நம்ம கண்ணே பார்க்கும். இதுதான் புத்தர் சொல்றதுமே. நம்ம பார்க்குற விஷயங்கள் எல்லாமே உண்மை கிடையாது, மாயை. அப்போ எதை வச்சு பார்க்குறோம்னா, நம்ம மனசுல ஏற்கனவே பதிஞ்சிருக்கிற விஷயங்கள்னால ஒரு சங்காரா உருவாயிருக்கும், ஒரு அபிப்பிராயம் உருவாயிருக்கும். அந்த அபிப்பிராயத்தின் வழியில் தான் நம்ம பார்க்குறோம். சங்காரா தான் சங்காரா தான் நம்மளுடைய அடுத்த ஒரு ஒரு கான்ஷியஸ்னஸுக்கே உருவாகுது. அதனால தான் அந்த 12 நிதானா பதிச்ச சமுப்பதால 12 லிங்க்ஸ் கொடுக்குறார். ஃபர்ஸ்ட் அவிஜ்ஜ, அவிஜ்ஜ பச்சய சங்காரா, சங்கார பச்சய விஞ்ஞானா. ஸோ அவிஜ்ஜ அறியாமை. நம்ம வந்து அஹ், ஒரு சில விஷயங்களை பற்றின புரியாமல் இருக்கிறதுனால நமக்குள்ள ஒரு அபிப்பிராயம் உருவாகுது. அந்த அபிப்பிராயத்தின் வழியாக தான் நம்ம மனசில் எண்ணமே தோணுது, அதை பற்றின ஒரு உணர்வு தோன்றுது. இது வந்து போதைப் பொருள்ல ரொம்ப கரெக்டாக பொருந்தும். இந்த பத்திச்ச சம்பதா நீங்கள் வந்து புத்தருடைய அந்த 12 நிதானாஸ் வந்து வாழ்க்கையில் எல்லாத்துலேயுமே பயன்படுத்தலாம். அதில் போதைப் பொருளில் நம்ம இப்போ பயன்படுத்த போகிறோம். என்ன சங்காரா, சங்காராங்கிறது அடிப்படையில் நம்ம பிரெயின் வந்து இதை பற்றின உணருது. இப்போ இந்த படம் இந்த படத்தில் நமக்கு என்ன தெரியுது? ஒரு புலியோட முகம் தெரியுது. புலியோட முகத்தை தாண்டி வேற எதுனா தெரியுதா அப்படின்னு நம்ம தேடி பார்த்தோம் அப்படின்னா, நல்லா பாருங்க, ஏதாவது தெரியுதா அதுக்கு? இப்போ புலியோட முகத்தை தாண்டி வேற ஏதாவது அதில் நம்ம தெரியுதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். நான் இப்போ காமிக்கிறேன். இது வந்து புலியோட முகம், இது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த பக்கம் ஒரு கண்ணு, ஒரு மூக்கு, ஒரு வாய், ஒரு பெண்ணுடைய முகம் இங்கே தெரியுது. இது மறைஞ்சிருக்கு. இப்போ இது வந்து இப்போ புதுசாக வரையில, ஏற்கனவே தான் இருந்தது. ஆனால் முதல்ல நம்ம பார்க்கும்போது அது நம்ம கண்ணுக்கு தெரியல, எல்லாருக்கும் பார்த்த உடனே தெரிஞ்சிடாது. ஆனால் இப்போ சொன்ன பிறகு நல்லா பளிச்சுன்னு தெரியும். அது எப்படி அது? நமக்கு கண்ணு தானே பார்த்தது, நம்ம பார்த்ததெல்லாம் உண்மைன்னு தானே நினைச்சோம். ஆனா அதுக்குள்ள ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா, அது இப்ப நம்ம சொன்ன பிறகு எப்படி தெரியுது? இப்ப இந்த இந்த டைம் இப்ப இந்த படத்தை பார்த்தோம் அப்படின்னா, புலியோட முகம் தெரியுதோ இல்லையோ, பெண்ணோட முகம் நமக்கு நல்லா பளிச்சுன்னு தெரியுது. எப்படி? ஏன்னா மைண்ட் அதை உள்வாங்கிடுச்சு. அப்போ வாட் த மைண்ட் டஸ் நாட் நோ, ஐஸ் cannot see. மைண்டுக்கு என்ன தெரியலையோ அதை கண்ணு பார்க்காது. இது ஒரு ஃபேக்ட். இதுதான் புத்தர் சொல்றார். நீ மைண்ட்ல என்ன உருவாக்கி வச்சிருக்கிறியோ அதுதான் உன் கண்ணு பார்க்குது. அதுதான் உணர்வா நம்ம பார்க்குறோம். கண்ணா இருந்தாலும் சரி, அது காதா இருந்தாலும் சரி, நாக்கா இருந்தாலும் சரி,
நம்மளுடைய தொடு உணர்வா இருந்தாலும் சரி, அல்லது மைண்டா இருந்தாலும் சரி, எல்லாமே நம்ம ஏற்கனவே என்ன அடிப்படையில வச்சிருக்கிறோமோ அதை வச்சு தான் அந்த உணர்வையும் நமக்கு கொடுக்குது. நீங்க ஒரு காஃபி எடுக்கிறீங்க, காஃபி குடிக்கணும் அப்படின்னா, அந்த காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி மைண்ட் வந்து அதை பத்தின ஒரு அபிப்பிராயத்தை உருவாக்கி கரெக்டா அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம நாக்குல அந்த சுவை பட்ட உடனே ஏற்கனவே பிரெயின்ல அதுக்குன்னு நம்ம உருவாக்கி இருக்கிறதும் அதுவும் மேட்ச் ஆயிடுச்சுன்னா காஃபி நல்லா இருக்கு. அது மேட்ச் ஆகலைன்னா அது நல்லா இல்லை. இப்படிதான் நம்ம முடிவு பண்றோம். அப்போ ஏற்கனவே ஒரு அபிப்பிராயத்தை வச்சு தான் நம்ம எல்லா விஷயங்களுமே பார்க்குறோம். அதுதான் அது கம்பேரிசன். ஸோ அப்போ அந்த சங்காரம் இது என்ன மாதிரி நம்ம உருவாக்கி வச்சிருக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்ம பார்க்குற பொருளும் இருக்கும். இது போதைப் பொருளுக்கு பொருந்தும். போதைப் பொருளை பொறுத்த வரைக்கும் மைண்டு அது வந்து ஒரு அட்ராக்ஷன் கெத்து அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அதை பார்க்கும்போது பிள்ளைங்களுக்கு அட்ராக்ஷன் வருது. அதனால தான் அதை நோக்கி போறாங்க. மைண்டில் அதில் இருக்கக்கூடிய ஆபத்து நம்ம வந்து ஆழமாக பதியிட்டோம் அப்படின்னா அதை அவங்க பார்க்க மாட்டாங்க. இப்போ ஒரு சிகரெட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதில் வந்து நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கு. 4000 கெமிக்கல்ஸ் இருக்கு. இந்த 4000 கெமிக்கல்ஸும் என்ன மாதிரியான கெமிக்கல் அப்படின்னா ஒவ்வொரு கெமிக்கலும் பிரிக்கலாம். அதில் ஒவ்வொரு கெமிக்கலை எடுத்து பார்த்தோம்னா ஒரு கெமிக்கல் வந்து பேட்டரியில் இருக்கக்கூடிய கெமிக்கல், மெழுகுவர்த்தியோட கேண்டில் வேக்ஸில் இருக்கக்கூடிய கெமிக்கல், அப்புறம் வந்து இந்த ரசாயன திரவம் இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணுற ரசாயன திரவத்தில் இருக்கக்கூடிய டொலுயின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல், அப்புறம் பூச்சி மருந்தில் இருக்கக்கூடியது, டாய்லெட் கிளீனரில் யூஸ் பண்ணக்கூடிய மருந்து சிகரெட்டில் இருக்கு. ஒரு சிகரெட்டை பிடிக்கிறதும் கொஞ்சம் டாய்லெட் கிளீனர் எடுத்து வாயில ஊற்றிக்கிறதும் சமம். பெயிண்டில் இருக்கக்கூடிய கெமிக்கல் இருக்கு. அப்புறம் மெத்தனால் அப்படிங்கிற கெமிக்கல் வந்து ஏரோப்ளேன்லலாம் யூஸ் பண்ணுற ஃபியூவல், ராக்கெட்டில் யூஸ் பண்ணுற ஃபியூவல், அதில் இருக்கிற அந்த ஸோ பெட்ரோல் யோசிச்சு பாருங்க. பெட்ரோலை டெய்லி எடுத்து கொஞ்சம் குடின்னா நம்ம குடிப்போமா? ஆனால் ஒரு சிகரெட் பிடிக்கிறதுல அந்த பெட்ரோலில் இருக்கக்கூடிய கெமிக்கல் நமக்கு போகுது. கார்பன் மோனாக்சைடு போகுது. விஷம் கொடிய ஒரு பூச்சி மருந்துல யூஸ் பண்ணக்கூடிய ஆர்சனிக் பாய்சன் அது இருக்குது. சாக்கடையிலேருந்து வெளியே வர கேஸ்ல இருக்கக்கூடிய மீத்தேன் நம்ம சிகரெட்ல இருக்குது. வினிகர் அதில் அதில் இருக்கக்கூடிய அசிட்டிக் ஆசிட் அதில் இருக்குது. இந்த மாதிரி 4000 கெமிக்கல்ஸ். அந்த 4000 கெமிக்கல்ஸில் கிட்டத்தட்ட 40 கெமிக்கல்ஸ் நேரடியாக கேன்சரை உருவாக்கக்கூடிய கெமிக்கல்ஸ். அப்போ இந்த கெமிக்கல்ஸ் பயன்படுத்தும் போது என்ன ஆகுது? இந்த மாதிரி புற்றுநோய் வந்துடுது. நிறைய பேஷண்ட்ஸ் நாங்கள் பார்க்குறோம். அப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கேன்சர் டாக்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு சிகரெட்டை பார்த்தோம் அப்படின்னா இதுதான் எங்கள் மைண்டில் வருது. ஆனால் சாதாரணமாக நம்மளுடைய பிள்ளைங்க என்ன நினைக்கிறாங்க? சிகரெட்டுன்னு பார்த்த உடனே அவங்களுக்கு நடிகர்கள் ஞாபகம் வரும். அவன் ஃப்ரெண்டு அப்படியே ஜாலியாக பிடிக்கிறது ஞாபகம் வரும். அது கெத்தாக இருக்கிற மாதிரி ஞாபகம் வரும். அதுதான் மைண்டு. மைண்டை வந்து என்ன சங்காரா உருவாகி இருக்கோ அதுதான் நம்மளுடைய உணர்வுகள் கொண்டு போய் சேர்க்கும். அப்படிங்கிற அந்த பௌத்த தத்துவம் தான் போதை பழக்கத்துக்கோட அடிப்படையே. இதை வந்து நம்ம ஃபுல்லாக புரிஞ்சுக்கிறோம். எனக்கு ஆக்சுவலாக ஒரு வீடியோ இருக்கு. டைம் இருந்தால் நான் கடைசியில் சொல்கிறேன். இது என்னுடைய உண்மை சம்பவம். அதாவது காஞ்சிபுரத்தில் நான் ஒர்க் பண்ணும்போது ஒரு கேன்சர் பேஷண்ட்டை அவருடைய உண்மை சம்பவத்தின் எடுத்த ஒரு வீடியோ நான் கடைசியில் காமிக்கிறேன். டைம் இருக்கிறவங்க பார்க்கலாம். ஆஹ், புகையிலைனாலையும் மதுனாலையும் 17 வகை கேன்சர்ஸ் வருது. புகையிலைனால் மட்டுமே. மது பழக்கத்தினால 7 வகையான கேன்சர்ஸ் வருது. இதெல்லாம் வந்து நேஷனல் கேன்சர் இன்ஸ்டியூட் உலக புற்றுநோய் மையங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. புகையிலைனால வரக்கூடிய கேன்சர் வந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் எங்கே வேணாலும் கேன்சர் வரலாம். பிரெயினில், வாய்ப்பகுதியில், தொண்டையில், உணவு குழாயில், இரத்த குழாயில், நுரையீரல்களில், இருதயத்தில் கூட கேன்சர் வரலாம். பேங்க்ரியாஸில் வரலாம், கணையத்தில் வரலாம், கிட்னியில் வரலாம். பிறக்கும் குழந்தைக்கு கூட அது பாதிப்பை ஏற்படுத்தலாம். கருப்பையில் கேன்சர் வரலாம். பெண்களுக்கு மலட்டுத்தன்மையை உருவாக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இது வந்து புகையிலை கொண்டு வரும். என்ன அப்படி கேன்சரை எப்படி உருவாக்குது அப்படின்னா, கேன்சருங்கிறது அடிப்படையில் நம்மளுடைய செல் நார்மலாக வந்து ஒவ்வொரு பாடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லுமே வளரும். அப்புறம் அது வந்து குட்டி போடும். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் அந்த செல் வந்து அழிஞ்சிரும். புதுசாக இன்னொரு செல் வரும். இதுதான் வந்து ஒரு செல் சைக்கிள், ஒரு செல் சுழற்சி. நம்ம எப்படி மனுஷன் வந்து பிறக்கிறோம், பெருசாகிறோம், அப்புறம் குழந்தை பெற்றுக்கிறோம், அப்புறம் செத்து போயிடும். அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லும் ஒரு குட்டி குட்டி மனுஷன் மாதிரி தான். அது ஒன்று ஒன்றும் செல் உருவாகும், அப்புறம் அது வளரும், அப்புறம் அது வந்து இனப்பெருக்கம் செய்யும், 2 செல்லாக மாறும், அப்புறம் அதில் செல்லு அழிஞ்சு போயிடும். இது ஒரு சைக்கிள். இதை கரெக்டாக இந்த செல் இந்த டைமில் வளரணும், இந்த டைமில் அதுக்கு இனப்பெருக்கம் செய்யணும், இந்த டைமில் அது அழிஞ்சிடணும் அப்படின்னு இந்த சைக்கிள் பேலன்ஸாக இருக்கிற வரைக்கும் நம்ம கரெக்டாக வளர்ந்துக்கிட்டு இருப்போம். இந்த பேலன்ஸை எது பார்க்குது அப்படின்னா ஜீன், மரபணு. ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் ஒரு மரபணு இருக்கும். அதுதான் நம்ம கம்ப்யூட்டரில் இருக்கிற சாஃப்ட்வேர் மாதிரி, நம்ம செல்ஃபோனில் இருக்கிற அந்த ப்ரோக்ராம் மாதிரி, இந்த சிப் மாதிரி. அது என்ன பண்ணும்? அந்த செல்லை வந்து கண்ட்ரோல் பண்ணும். இந்த கண்ட்ரோல் எப்போ இழந்துருதோ அப்போ அந்த செல் வந்து தாறுமாறா வளர ஆரம்பிச்சிடும்.
எப்போ அந்த மாதிரி அந்த கண்ட்ரோல் இழக்குதுன்னா அந்த ஜீன் வந்து மாறுபடும் பொழுது. எப்போ அந்த ஜீன் மாறுபடுதுன்னா ஒரு சில கெமிக்கல்ஸ்னாலேயோ அல்லது ஒரு சில கதிர்வீச்சுகள் சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய அல்ட்ரா வயலட் பி ரேஸ் மாதிரியும் அல்லது ஒரு சில கிருமிகள் அல்லது பரம்பரையிலே அந்த மரபணு மாற்றம் அடைஞ்சு வந்திருக்கலாம். அல்லது எந்த ஒரு காரணமும் இல்லாமல் எதேச்சா கூட அந்த மரபணு கால ஓட்டத்தில் மாற்றம் அடையலாம். இந்த மாதிரி இந்த மரபணு மாற்றம் அடைஞ்ச உடனே அந்த செல் தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்துருது. அதனால என்ன ஆகுதுன்னா அது அபரிதமாக வளர ஆரம்பிக்குது. அதைத்தான் நம்ம கேன்சர்னு சொல்றோம். இப்போ இது வந்து நம்ம புகையிலை பயன்படுத்தணும் அப்படின்னா நுரையீரலில் போய் நேராக அது படியுது. இப்போ நுரையீரலில் நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு நுரையீரல் இந்த மாதிரி சிகப்பா ரத்த ஓட்டத்தோட இருக்கணும். அது வந்து இப்போ போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்க்கும்போது அந்த நுரையீரல் இப்படி இருக்கு. ஆனால் அதே தொடர்ந்து புகைப்பழக்கம் சிகரெட் பிடிக்கிறவங்களோட நுரையீரல் இந்த மாதிரி கருப்படைஞ்சிருக்கு போஸ்ட்மார்ட்டத்தில். அப்போ எப்படி இருக்கிற நுரையீரலை நம்ம எப்படி மாற்றி வைக்கிறாங்க பாருங்க. இதுதான் வந்து ஒரு ஸ்மோக்கருடைய லங்கு. அப்போ அந்த அளவுக்கு அது மேலே போய் கரி படிஞ்சிரும். நம்ம ஒரு வீட்டை பூட்டி வச்சுட்டு போனோம்னாலே வந்து பார்த்தா தூசி படிஞ்சிரும். அப்போ எவ்வளோ சுற்றுச்சூழலுக்கு இது எல்லாத்தையும் லங்கு வந்து எடுத்துட்டு டெய்லி க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்குது. நம்ம அது மேலே புகையை வேற போட்டு வச்சோம்னா அது எப்படி பாதுகாத்துக்கும்? அது அது நாளடைவில் கருப்பாயிடுது. அதில் வந்து உடனே நுரையீரல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் வருது. அப்புறம் கேன்சரும் வந்துடுது, நுரையீரல் கேன்சர். ஸோ கேன்சர்னா தலையிலேருந்து கால் வரைக்கும் நம்ம கர்ப்பப்பை வரைக்கும் கேன்சர்ஸ் வருது. அது தவிர புகையிலைனால இன்னும் நிறைய வியாதிகள்லாம் வருது. ஸ்ட்ரோக், பக்கவாதம் வரலாம், கண் பார்வை போயிடலாம், வாயிலெல்லாம் தொடர்ந்து அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வரலாம். வாய் வந்து ஒரு மாதிரி பல்லு கரை படிஞ்சு போயிருக்கும். அந்த ஈரெல்லாம் வந்து சுருங்கிரும். வாயே வந்து அவங்கள பார்க்கறதுக்கே சகிக்காது, தொடர்ந்து புகையிலை பயன்படுத்திட்டு இருக்கவங்க. இருதய குழாய்களில் போய் கொலஸ்ட்ரால் படிஞ்சிரும். அதனால ரத்த குழாய் சுருங்கிரும். சமயத்தில் ரத்த குழாய் வெடிச்சிடறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருதய வியாதிகள், ஹார்ட் அட்டாக் வரலாம். நுரையீரல் பாதிக்கப்படும், நிமோனியா, அலர்ஜி, ஆஸ்துமா. ரத்த குழாய்கள்லாம் இறுகி ரத்த ஓட்டம் குறைஞ்சிரும். சமயத்தில் கை கால்லாம் வந்து கருக ஆரம்பிச்சிடும். கால் தான் மெயினாக வந்து அப்படியே கருப்பாக ஆரம்பிச்சிடும். காலே வெட்டி எடுக்கிற மாதிரி சூழல் வந்துடும். அப்புறம் சரியான ஜீரணம் இருக்காது. ஃபர்டிலிட்டி குறைஞ்சிரும். பெண்களுக்கு மலட்டுத்தன்மை உருவாகும். ஆண்களுக்கு இம்பார்ட்டன்ஸ், ஆண்மை தன்மை குறைஞ்சிரும். ஸோ பொதுவாக இளைஞர்கள் வந்து இது கெத்துன்னு நினைக்கிறாங்க. அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாளடைவில் அவங்களோட ஆண்மை தன்மையே போயிடும். பெண்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி, மலட்டுத்தன்மை உருவாயிடும். இதெல்லாம் புகையிலைனால. இதை தான் நம்ம சொல்லணும். அதுவும் இப்போல்லாம் வந்து பீடி சிகரெட்டை தாண்டி இப்போ என்ன பயன்படுத்துகிறாங்கன்னா இந்த சியூவபிள் டொபாக்கோ, வாயில் போட்டு மெல்ற பான் மசாலா, குட்கா, கூல் லிப். இது ரொம்ப ஸ்கூலில் அதிகமாக காணப்படுறது. ஸ்கூல் லிப் மாதிரி இது. இந்த மாதிரி பொருட்களை வந்து பயன்படுத்துகிறாங்க. இப்போ இது வந்து அதிகமாக காணப்படுதுன்னு நியூஸ், கவர்மெண்ட்டோடைய ஆய்வே சொல்லுது. இப்போ அதனுடைய விளைவு இந்த மாதிரி வாய்ப்பகுதிகளில் புற்றுநோய்கள் உருவாக்கிடுது. எந்த இடத்துலலாம் அந்த பான் பராக வச்சு அவங்க அடக்கி வச்சிருக்காங்களோ அந்த இடத்துல அப்படியே கேன்சர் உருவாயிடுது. வெத்தலை பாக்கு புகையில பெண்கள். அதுவும் என்ன ஆயிடும் அப்படின்னா இந்த புகையிலை பயன்படுத்தும் போது வாயில் இருக்கக்கூடிய அந்த ஜவ்வு வந்து இறுகிடும். வாயை திறக்க முடியாது. வாயை திறக்க முடியாததுனால அதுக்கு பேர் சப்மியூகோசல் ஃபைப்ரோசிஸ்ன்னு சொல்லுவோம். வாயை திறக்க முடியாததுனால உள்ள இருக்கிற புண்ணு வந்து என்ன ஆகும்னா அப்படியே தாடையில ஓட்டையாகி அப்படியே வெளியில புழுவெல்லாம் வச்சிடும். சமயத்தில் இன்ஃபெக்ஷன் ஆகி புழுவாயிடும், சீழ் விழும். இது அப்படியே ஃபுல்லாக ஓட்டையாயிடும். அப்போ அதை கம்ப்ளீட்டாக அது ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்து ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய ஒரு சூழலில் கொண்டு போயிடும். இப்போ இந்த பேஷண்ட்டுக்கு அப்படி தான் பண்ணியிருக்கோம். இது நாக்கில் இருக்கிற கேன்சர். ஏன்னா இந்த நாக்குக்கும் இந்த தாடைக்கும் நடுவில் ஒரு பான் மசாலா வச்சதுனால அந்த இடத்துல அப்படியே அரிச்சு 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 கேன்சர் ஆயிடுச்சு. அப்போ அந்த நாக்கு, அது பாதிக்கப்பட்ட அந்த புற்றுநோய், அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த தாடை எலும்பு, அப்புறம் கழுத்தில் இருக்கிற நெறிக்கட்டிகள் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து ஆப்ரேஷன் பண்ணி எடுக்க வேண்டியது. இந்த பேஷண்ட்டுக்கும் அப்படிதான். இவர் ஒரு டிரைவர். அவரு பான் பராக் பயன்படுத்தினால இந்த இடத்துல வாயில புண்ணு வந்து அப்படியே ஓட்டையாகி இன்ஃபெக்ஷன் ஆகி அந்த ஸ்டேஜில் வராங்க. அதை கட் பண்ணி எடுத்தோன்னா மிக பெருசு, அப்படியே தாடை ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுக்கும். இவ்வளோ பெருசு கட் பண்ணி எடுக்கிற மாதிரி ஆகுது. ஒரு சில டைமில் கழுத்தில் கட்டி வந்துடும், நெறிக்கட்டிகள். அது அப்படியே நாளடைவில் உடஞ்சிரும். அதில் ப்ளீடிங் வரும், இன்ஃபெக்ஷன் வரும். ஒன்றுமே பண்ண முடியாது இவங்களெல்லாம். வாயில் திடீர்னு ப்ளீடிங் வர ஆரம்பிச்சிடும் பயங்கரமாக. இந்த இந்த மாதிரி ரத்தம் கசிவோடு வந்தாங்கன்னா அவங்கள 1 ஹவருக்குள்ளே நாங்கள் வந்து காப்பாற்றணும், ஆப்ரேஷன் பண்ணணும். இல்லைனா இறந்து போயிடுவாங்க. என்ன பண்ணணும்னா எமர்ஜென்சியாக எடுத்து கழுத்திலிருந்து போகக்கூடிய ஒரு நரம்பு இருக்கும், இரத்த குழாய். அந்த இரத்த குழாய்
இதை கரெக்டாக கண்டுபிடிக்கணும். இந்த இரத்த குழாய் கழுத்தில் வந்து ரெண்டாக பிரியும். ஒன்று வந்து மூளைக்கு போகும், இன்னொன்று வந்து இந்த வாய்ப்பகுதியில் இருக்கக்கூடிய இரத்த சப்ளைக்கு போகும். அதில் மூளைக்கு போகிற இரத்த குழாயை விட்டுட்டு இந்த பக்கத்து வரக்கூடிய இரத்த குழாயை தனியாக எடுத்து அதை நம்ம வந்து இருக்க கட்டிட்டோம் அப்படின்னா ரத்தம் நின்றுடும். இது ஆனால் எமர்ஜென்சியாக பண்ணணும், இல்லைன்னா உயிரிழப்பு ஏற்பட்டுரும். அப்படியே ரத்தம் வந்து மூச்சு குழாயில் போய் அடைச்சிரும். இப்போ இதெல்லாம் பார்க்குறது வந்து பயமாக இருக்கலாம். ஆனால் பயப்பட வேண்டிய விஷயங்களுக்கு பயந்தாதான் அதுக்கு பேர் அறிவு. அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். எந்த ஒரு அறிவு உள்ளவங்களும் நுண்ணறிவு, இதுதான் பௌத்தத்தில் சொல்றது, பகுத்தறிவு, நுண்ணறிவு. இந்த விஷயத்தை பயப்படணும், இந்த விஷயம் பயப்படக்கூடாது அப்படிங்கிறத பிரித்து ஆராய்ந்து பயப்பட வேண்டிய விஷயங்களுக்கு பயந்தா மட்டும்தான் அது உண்மையிலே அறிவு. அஞ்சுவதுக்கு அஞ்சாமை பேதமை. அஞ்ச வேண்டிய விஷயங்களுக்கு நம்ம அஞ்ச மாட்டேன், அதெல்லாம் என்னெல்லாம் ஒன்றும் பண்ணாது, எனக்கெல்லாம் வராது அப்படின்னா அது முட்டாள்தனம். அதுக்கு பயப்படணும். அந்த ஒரு பயத்தை ஏற்படுத்துறதுக்காகத்தான் இந்த படங்கள் நான் போட்டிருக்கேன். ஆனா இப்போ நம்ம புகையிலை பழக்கத்துல வெளியே வந்தா கூட, சரி இவ்வளவு நாள் புடிச்சிட்டோம், ஐயோ இவ்வளோவா, இவ்வளோ பிரச்சனையா அப்படின்னு நினைக்கிறவங்க கூட, நம்ம இப்போ நிறுத்தணும் அப்படின்னா 20 நிமிஷத்திலே நம்ம உடம்பு வந்து நம்மளை சரி பண்ணிக்க ஆரம்பிக்கும். நம்மளோட உடம்போட பியூட்டி என்ன அப்படின்னா, அதுக்கே வந்து தன்னை ஆற்றிக்கொள்ளக்கூடிய சக்தி இருக்கு. ஆனா நம்ம அதுக்கான வாய்ப்பை கொடுக்கறது இல்ல. திரும்ப திரும்பி அது மேல போட்டுக்கிட்டே இருக்கிறனால அது அதை கெப்பாசிட்டி இழந்துருது. ஆனா அதுக்கு டைம் கொடுத்தோம்னா அது ரெக்கவரி ஆயிடும். 20 நிமிஷத்துல ஹார்ட் ரேட்டும் பிளட் ப்ரெஷரும் நார்மல் ஆயிடும். 8 மணி நேரத்தில் கார்பன் மோனாக்சைடு வெளியில வந்துடும், ஆக்சிஜன் லெவல் நார்மல் ஆயிடும். 24 மணி நேரத்துல அந்த புகையிலை பிடிக்கிறதுனால வரக்கூடிய அந்த அந்த செக்ரீஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கிளியர் ஆயிடும். அது அப்படி இருக்க கோழைன்னு சொல்றாங்களே, சளி மாதிரி வர்றது, அதெல்லாம் குறைஞ்சிரும். குறைஞ்சு நார்மலா மூச்சு விட ஆரம்பம். 48 மணி நேரத்துல நிக்கோட்டின் அப்படிங்கிறது வெளியில வந்துடும். 12 வாரத்துல, அதாவது 3 மாசத்துல நம்மளுடைய பிரீதிங் நல்லா இருக்கும், ஃப்ரீயா நம்ம பிரீத் பண்ண முடியும். 9 மாசத்துல நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் போயிடும். 1 வருஷத்துல ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோட ரிஸ்க் எல்லாம் குறைஞ்சிரும். 5 வருஷத்துல கேன்சர் வர ரிஸ்க் குறைஞ்சிரும். ஸோ இதெல்லாமே நமக்கு வந்து இப்போ நம்ம நிறுத்தினா கூட நமக்கு பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலே நம்ம வந்து இப்போ எங்கள் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் என்ன பண்ணோம்னா, இந்த டொபாக்கோ புகையிலை பயன்படுத்துகிறவங்க அவங்க அந்த பழக்கத்திலேருந்து மீண்டு வரணுங்கிறதுக்காக தனியாக ஒரு கிளினிக்கை வச்சுருக்கோம். ஏன்னா அதுக்கு தனியாக டெடிகேட்டடாக அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும். தேவைப்பட்டால் நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பின்னு கொடுக்கணும். அவங்களுக்கு எந்த அளவுக்கு உடம்புல நிக்கோட்டின் கலந்துருக்குங்கிறத செக் பண்ணிட்டு, அதனால கேன்சரோடைய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு, அந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு அவங்களுக்கு அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கான வழிமுறைகளை நாங்கள் சொல்லித்தரோம். மருந்துகள் தேவைப்பட்டாலும் பயன்படுத்துகிறோம். இது வந்து டொபாக்கோ செசேஷன் கிளினிக் அப்படின்னு நம்ம ஹாஸ்பிட்டலில் ரன் பண்ணுறோம். அதில் இப்போ ரொம்ப மோசமானது இந்த டொபாக்கோவோட சேர்ந்து ஆல்கோஹால். ஏன்னா டொபாக்கோவோட சேர்த்து ஆல்கோஹாலும் சேர்ந்து எடுத்துக்கிறாங்க நிறைய பேர். அண்ட் டொபாக்கோ விட இப்போ எல்லாம் ஆல்கோஹாலுடைய ஹேபிட் வந்து அதிகமாகுது. சோஷியல் ட்ரிங்கிங் ட்ரிங்கிங் எல்லாருமே சர்வசாதாரணமாக பண்ணக்கூடிய ஒரு சூழல் வருது. ஆல்கஹாலோட 7 வகையான கேன்சர் வருது. தொண்டை பகுதி, வாய்ப்பகுதி, அப்புறம் குரல் வலை, உணவு குழாய், பெண்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் ஆல்கஹால்னால, லிவர்ல கேன்சர், இரைப்பையில கேன்சர், லார்ஜ் இன்டெஸ்டைன், கோலோரெக்டல், பெருங்குடல் மற்றும் மலக்குடல்களில் கேன்சர். இதெல்லாமே வந்து ஆல்கஹால்னால வரக்கூடிய கேன்சர். ஏன்னா இப்போ வந்து ஆல்கஹால் யூசேஜ் நம்ம அதிகமாக பார்க்குறோம், நிறைய நியூஸ் வருது. ஸ்கூல் காலேஜ் பிள்ளைங்க, யூத்து, இப்போல்லாம் பப்ஸ் கிளப்ஸ் அப்படின்னு நிறைய வருது. ஆல்கஹாலை பற்றின அந்த ஒரு புரிதல் அவங்களுக்கெல்லாம் ஜாலின்னு நினைக்கிறாங்க. அதனால தான் சொல்கிறது சங்காரா, அவங்க மனசில் அப்படிதான் அடிப்படையில் பதியப்பட்டிருக்கு. நம்ம மீடியாலாம் பார்க்கும்போது அது வந்து ஏதோ ஹீரோக்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கும்போது இந்த பிள்ளைங்களுக்கு வந்து அது ஒரு ஜாலி, அது சர்வசாதாரணம் ஆகுது. ரோட்ல குடிச்சிட்டு நிறைய பேர் போயிட்டு வந்துட்டு இருக்கிறான். நமக்கு வந்து கடைகள் அங்கங்க இருக்குதுன்னா அதை பார்த்து சிரிக்கிறாங்க எல்லாரும் அப்படின்னா அது வந்து ஏதோ ஒரு சாதாரண விஷயம் ஆயிடுது, சந்தோஷமான விஷயம் ஆயிடுது, மனசுல அது பதியுது. அப்போ அது சங்காரா. அப்போ அடுத்த வாட்டி அதை பார்க்கும்போது அதனுடைய உணர்வு அதுல நல்லது, அது அப்படின்னு தான் நம்ம பிரெயின் அப்படி தான் வேலை செய்யும். அப்போ அதை அடிப்படையில் அதை மாற்றணும். இப்போ ஆல்கஹால்னால என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத சொல்லி புரிய வச்சு. ஆல்கஹால் குடிச்சிட்டு இருந்தாங்கன்னா லிவர் கெட்டு போயிடும். நார்மலாக நம்ம லிவர் வந்து இந்த மாதிரி அழகாக வழவழன்னு சிகப்பாக இருக்கக்கூடிய லிவர் கால ஓட்டத்தில் என்ன ஆகுதுன்னா ஃபைப்ரோசிஸ்னு ஆகிடும், அப்படியே சுருங்கிடும். தோலில் சுருக்கம் அந்த மாதிரி இப்போ வயசாக வயசாக சுருக்கம் சுருக்கம் ஆகுது பாருங்க. அந்த மாதிரி தொடர்ந்து குடிச்சிட்டு இருக்கவங்களுக்கு வெளியில ஸ்கின் எல்லாம் வந்து வயசு கம்மியாக தான் தெரியும். ஆனால் லிவரோட வயசு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். லிவர் வந்து கிழவிய வயசு மாதிரி ஆயிடும். அப்போ இந்த மாதிரி அழகா இருக்க வேண்டிய ஒரு லிவருடைய தோற்றம் கொஞ்சம் கொஞ்சமா ஃபைப்ரோஸ் ஆகி அதுக்கப்புறம் சிரோசிஸ் வந்து அதுல கேன்சர் வந்துடும். அப்போ லிவர் கெட்டு போச்சுன்னா வயிறு ஃபுல்லா தண்ணி கோத்துட்டு வீங்கிரும். இந்த மாதிரி எதுவும் சாப்பிட முடியாது, வாந்தி வரும், பசி எடுக்காது, வயிறு ஃபுல்லா தண்ணி, வெயிட்டா இருக்கும், நடக்க முடியாது, மஞ்சக்காமாலை வந்துடும்.
கண்ணு கையெல்லாம் மஞ்சள் ஆயிடும். ஜாலி கிடையாது, லிவர் தான் காலி ஆயிடும். இதை வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். லாஸ்ட் டைம் மேடம் கேட்டிருந்தாங்க, என்ன அப்படி பண்ணுது உண்மையிலே அப்படின்னா, இதெல்லாம் உண்மைதான் அப்படி பண்ணுது அது. அவங்க வந்து இது ஆல்கஹால் ஹேபிட்டுக்கும் நம்மளுடைய மூளையோடைய மைண்டோடைய செயல்பாட்டுக்கும் சம்மந்தம் இருக்கு. அதனால தான் பௌத்தத்துக்கும் இதுக்கும் நேரடி சம்பந்தம் வருது. அதாவது பௌத்தத்தில் போதைப் பொருட்களை எடுத்துக்க கூடாதுங்கிறது ஒரு அடிப்படை விஷயம். அதே சமயத்தில் போதைப் பொருள்லேருந்து வெளியே வரணும்னாலும் அதுக்கு பௌத்தம் புரிஞ்சிருக்கணும். பௌத்தம் தெரிஞ்சால் மட்டும்தான் அதுலேருந்து வெளியே வரும். மைண்டோட ஃபங்க்ஷனிங் புரியணும். மைண்ட் ஏன் ஏன் அவன் பிடிக்கிறான் அப்படின்னா அவனுக்கு அடிப்படையில் அந்த சங்காரா அது உருவாகுது. அப்போ அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது? அவனுடைய இக்னோரன்ஸை போக்கணும். அவன் மைண்டில் என்ன மாதிரி போத்தி இருக்கோ அதை எடுத்துட்டு நம்ம வேற ஒரு விஷயத்த உள்ளே கொண்டு போகணும். அப்போ தான் அது அப்படி வேலை செய்யும். நம்ம அவங்க மேலே வந்து நம்ம சும்மா வந்து கோவப்படுறதுல கூட அர்த்தம் இல்லை. ஏன்னா பிரெயின் அப்படி தான் வேலை செய்யுது. அந்த பிரெயினோட ஃபங்க்ஷனிங் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். இப்போ இன்னைக்கு வந்து நாங்கள் மருத்துவ ரீதியாக ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து அந்த பிரெயின் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, மைண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த எந்த இடத்துல போய் நம்ம அதை பிளாக் பண்ணால் அவங்க வந்து அதுலேருந்து ரெக்கவர் ஆவாங்க. இதுதான் புத்தரும் சொல்கிறார். மைண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அவர் வந்து பிஹேவியரல், நம்ம அது மருந்து மூலமா இல்லைனாலும் பிஹேவியரல் மூலமா அதை நம்ம கொண்டு வர முடியும். இது ரெண்டையும் தான் நாங்கள் பயன்படுத்துறோம். நாங்கள் வெறும் மருந்து மட்டும் பயன்படுத்த முடியாது. அப்புறம் நம்ம எந்த மருந்து கொடுக்கணுமோ அந்த மருந்துக்கு அடிக்ட் ஆயிடுவாங்க. மருந்தும் பிஹேவியரல் சேஞ்சஸ். ஸோ புத்திசம் வந்து இதில் சம்மந்தப்பட்டிருக்கு. பிரெயினில் நிறைய வகையான கெமிக்கல்ஸை வந்து பிரெயின் உருவாக்குது. இதெல்லாம் வந்து ஆல்கஹால்னால தூண்டப்படுது. ஒன்று காமா அமினோ பியூட்ரிக் ஆசிட், அப்புறம் குளூட்டமேட், டோபமைன், அப்புறம் ஓபியாய்ட்ஸ், என்டார்ஃபின்ஸ், அப்புறம் எபினெஃப்ரின், நாரெபினெஃப்ரின், செரட்டோனின், அஸ்டெல்கோலின், கென்னாபினாய்ட்ஸ், கார்டிகோட்ரோஃபின் ரிலீசிங் ஃபேக்டர், அப்புறம் நியூரோபெப்டைடு ஒய். இந்த மாதிரி நிறைய கெமிக்கல்ஸ் வந்து ஆல்கஹால்னால தூண்டப்படுது. இந்த ஆல்கஹால் என்ன பண்ணுவோம்னா, நமக்கு பொதுவாக பிரெயின் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, ரத்தத்தில் இருக்கிற எல்லா விஷயம் பிரெயினை போய் ரீச் ஆகிடாது. பிரெயின்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு பேரியர் இருக்கும், பிளட் பிரெயின் பேரியர் அப்படின்னு. ரத்தம் பிரெயினுக்குள்ள உள்ள விடணும்னா நடுவில் ஒரு தடுப்பு சுவரை தாண்டி தான் அது பிரெயின்குள்ளேயே போக முடியும். இந்த ஆல்கஹால் அதை தாண்டிடும். பிளட் பிரெயின் பேரியரை தாண்டி பிரெயினுக்குள்ளே போயிடுது. பிரெயினுக்குள்ளே போன உடனே அதில் இந்த கெமிக்கல்ஸ்லாம் ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்குது. இந்த கெமிக்கல்ஸ் போய் பிரெயினோட ஒவ்வொரு இடத்துலையும் வேலை செய்ய ஆரம்பிக்குது. இப்போ பிரெயினுக்கு வந்து ஒரு சில ஒவ்வொரு இடமும் ஒரு ஒரு வேலை செய்யும். ஃப்ரான்டல் கார்டெக்ஸ் இது வந்து முன்னாடி நம்மளுடைய முன் மூளை. அது என்ன பண்ணும்னா அதுதான் ஜட்ஜ்மெண்ட். இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது. ஒரு ஒரு பள்ளத்தை தாண்டணும்னா இது நம்மளால் தாண்ட முடியுமா, இல்லை நடுவில் விழுந்துருவோமா அப்படின்னு அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க பாருங்க. ஒரு பொருளை எடுக்கணும்னா இவ்வளோ தூரம் நம்ம போய் கையை நீட்டணும். ரொம்ப வேகமாக அதை தாண்டி நீட்டணும்னா பொருள் தட்டி கீழே விழுந்துரும். அதுக்கு கம்மியாக நீட்டணும்னா பொருளை நம்ம ரீச் பண்ண முடியாது. ஸோ த ஜட்ஜ்மெண்ட், இந்த இடத்துல இவ்வளோ தூரம் போகணும், இதுக்கு இவ்வளோ ஃபோர்ஸை யூஸ் பண்ணால் போதும். ஒரு வண்ணத்து பூச்சியை பிடிக்கணும்னா இப்படி தான் பிடிக்கணும் பக்குவமா. அதை போய் ஸ்ட்ரைட்டாக பிடிச்சோன்னா அது செத்துரும். ஒரு கண்ணாடி பொருளை எடுக்கணும்னா அதை பக்குவமாக எடுக்கணும். அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குது இல்லையா, இது வந்து ஃப்ரான்டல் கார்டெக்ஸ். அப்புறம் மூவ்மெண்ட், நம்ம அந்த கையை காலை அசைக்கிறது, எந்த ஒரு உறுப்பை அசைக்கணும்னாலும் அதுக்கு மோட்டர் கார்டெக்ஸ் இருக்குது நம்ம பிரெயினில். அப்புறம் நமக்கு வரக்கூடிய சென்சேஷன்ஸ், இந்த உடம்புல வரக்கூடிய உணர்வுகளை எடுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு சென்சரி கார்டெக்ஸ் இருக்குது. கண் பார்வைக்கு விஷுவல் கார்டெக்ஸ் இருக்குது. காது கேட்கறதுக்கு ஆடிட்டரி, அது மாதிரி. அப்புறம் மெமரி, ஞாபக சக்தி வைக்கிறதுக்கு ஹிப்போ கேம்பஸ் இருக்குது. அப்புறம் பிரெயின் ஸ்டெம்முக்கு தான் நமக்கு மூச்சு விடுறதுக்கு, இருதய துடிப்பு எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது பிரெயின் ஸ்டெம். அப்புறம் செர்பெல்லம், நம்ம நிதானமாக நடக்கிறோம் இல்லையா, ஒரு கோஆர்டினேஷனோட பேலன்ஸாக நடக்கிறது, அதுக்கு செர்பெல்லம், சிறுமூளை. இது எல்லா இடத்துலையும் போய் பாதிக்கும் ஆல்கஹால். அப்போ என்ன ஆகுது, ஃப்ரான்டல் கார்டெக்ஸை பாதிக்கும் போது ஜட்ஜ்மெண்ட் போயிடுது. இது செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தெரியாது அவனுக்கு. ஆ, நெருப்பு தானே, நாங்கள்லாம் நெருப்புலேயே விளையாடினவங்கன்னு போய் நெருப்பு கையில் பிடிப்பான். ஏன்னா அது சுற்றுறோம்னு அந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்காது. மோட்டர் கார்டெக்ஸ் மூவ்மெண்ட், இது கோஆர்டினேஷனாக இருக்காது. தள்ளாடி தள்ளாடி நடப்பாங்க. சிறுமூளை அஃபெக்ட் ஆகுனா பேலன்ஸ் போயிடும். சென்சேஷன் அஃபெக்ட் ஆகுறதுனால அவனுக்கு உணர்ச்சியே தெரியாது, நம்பா இருக்கும், அப்படியே மரத்து போன மாதிரி இருக்கும். கண் பார்வை தெரியாது, ரெண்டு ரெண்டாக தெரியும், இல்லைன்னா கலங்களாக தெரியும். மெமரி போயிடும், ஹிப்போ கேம்பஸில் போய் பாதிக்கிறதுனால அந்த ஞாபக சக்தி குறைஞ்சிரும். அப்போ ஆல்கஹால் குடிக்கும்போது என்னென்ன விஷயங்கள் நடக்குதோ அது அவங்களுக்கே தெரியாது. காலையில் எந்திரிச்சோ ஐயோ அப்படியெல்லாம் நான் பண்ணனா அப்படின்னு கேட்பாங்க. அது ஏன்னா ஹிப்போ கேம்பஸில் போய் வேலை செய்யணும். ரொம்ப அதிகமாக குடிச்சாங்கன்னா பிரெயின் ஸ்டெம்மே பாதிச்சிரும். மூச்சு விடுறதுல அப்படியே ஸ்லோ ஆகிடும், இருதய துடிப்பெல்லாம் ஸ்லோ ஆகிடும். சமயத்தில் அதெல்லாம் ஸ்டாப் ஆகி அக்யூட் ஆல்கஹால் டாக்ஸிசிட்டி, ஒரு பயங்கரமாக ஆல்கஹால் குடிச்சானா செத்தே கூட போயிடும். ஸோ இப்போ எல்லாமே பிரெயின் மேலே ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள்னால தான். அப்போ இந்த ஆல்கஹால் என்ன பண்ணுது, நம்ம மூளையில் போய் அங்கே ஒரு
பகுதி இருக்கு, வென்ட்ரல் டெக்மெண்டல் ஏரியான்னு, விடிஏ. அதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி விட்டுருது. ஸ்டிமுலேட் பண்ண உடனே அங்கேருந்து டோபமின் செக்ரேட் ஆகும். அது போய் இன்னொன்று, நியூக்ளியஸ் அக்கும்பன்ஸ்னு ஒரு இடம், அந்த இடத்துல போய் ஸ்டிமுலேட் பண்ணும். இது ஸ்டிமுலேட் பண்ண உடனே பிரெயினில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா பகுதிகளிலையும் டோபமின் ரிலீஸ் ஆகும். அதே மாதிரி நான் சொன்ன அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும், காபா, குளூட்டமேட், அதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, அதனால என்ன வரும் அப்படின்னா, இந்த காபா அப்படிங்கிறது அதனுடைய வேலை என்னன்னா பிரெயினை வந்து காம் பண்ணும், ஒரு ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹார்மோன். இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே நமக்கு தேவைப்படுற ஹார்மோன்ஸ் தான். ஆனால் அது வேலையை அது செஞ்சுச்சுன்னா அது நல்லது. நம்ம அதில் போய் இன்டர்ஃபியர் பண்ணோம், அதில் போய் குட்டையை குழப்பணும் அப்படின்னா அப்போ அது கெட்டதில் கொடுத்துருது. இப்போ காபா நம்ம மூளை எதுக்கு வச்சிருக்குன்னா, நம்ம வந்து வேலையெல்லாம் செஞ்சுட்டு வரோம், கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணணும், ஒரு மியூசிக் கேட்கணும் அப்படின்னா அப்போ காபா ரிலீஸ் ஆகும். காபா ரிலீஸ் உடனே நம்மளை சாந்தப்படுத்தும். ஆனால் அதே சமயத்தில் குளூட்டமேட் இருக்கும். குளூட்டமேட் என்னன்னா அலர்ட்டாக வச்சுக்கும். நம்ம என்னதான் சாந்தமாக ரிலாக்ஸ் ஆகி ஒரு மியூசிக் கேட்டிருந்தாலும் திடீர்னு ஒரு சூடான ஒரு பொருள் வருது, இல்லை ஒரு எங்கேயோ எரியிற ஒரு ஸ்மெல் தெரியுது அப்படின்னா டக்குன்னு நம்ம பிரெயின் அலர்ட் ஆகி அந்த ஆபத்துலேருந்து நம்மளை தப்பிக்க வைக்கும். அது குளூட்டமேட்டோட வேலை. ஆனால் ஆல்கஹால் குடிச்சோம்னா என்ன ஆகும் அப்படின்னா காபா அதிகமாகும். காபா அதிகமாகறதுனால மைண்ட் ரிலாக்ஸ் ஆன மாதிரி தெரியும். ஸோ அப்படியே நம்ம ஒரு காம் டவுன், அதனால தான் ஆல்கஹாலை எடுத்துக்கிறாங்க. சந்தோஷமா ஒரு அமைதியாக இருக்க ஒரு ரிலாக்ஸேஷன், அது போய் ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக குடிக்கிறேன்றாங்களா, அதனால தான். ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா காபா அதிகப்படுத்தும் பொழுது குளூட்டமேட்டை குறைச்சிரும். அப்போ அது அலர்ட்னஸ் குறைஞ்சிரும். அதனால அவன் ஆபத்தில் மாட்டிக்கிறான். தண்ணி அடிச்சுட்டு ரிலாக்ஸாக இருந்தால் ரோட்டில் போய் விழுந்து செத்துருவான். ஏன்னா அந்த அலர்ட்னஸ் இங்கே போகக்கூடாது, ஐயோ வெஹிக்கிள் வரும், அந்த வெஹிக்கிள் வந்து தள்ளிடணும், இங்கே ஒரு பள்ளம் இருக்கும், அந்த பள்ளத்தில் போய் தெரியாமல் அதனால தான் போய் சாக்கடையில் விழுந்து செத்து போயிடுறது, அடிபட்டு செத்து போயிடுறது, ஆக்சிடென்ட் ஆகிறது, ஒரு நெருப்புல போய் கையை விட்டுடுறது, இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு காரணம் இந்த குளூட்டமேட் வந்து குறைஞ்சிடுது, அலர்ட்னஸ் குறைஞ்சிரும், அதே சமயத்தில் காபா அதிகமாகும். அப்போ இந்த போய் பல்வேறு பகுதிகளில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதெல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சு நம்மளுடைய திங்கிங் கெப்பாசிட்டி குறைச்சிரும், அதிகமாக தேவைப்படும். இந்த டோப்பமின் செக்ரேட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா பிரெயின் வந்து அந்த டோப்பமினோட ப்ளஷர் ஹார்மோன் அது, அதனால இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்கும். அப்போ அடிக்ட் ஆகிடும். இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்கும்போது அடுத்த கிளாஸ் எடுக்க ஆரம்பிப்பாங்க. என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இந்த டோபமின் வந்து முதல் வாட்டி வந்த அளவுக்கு திருப்பி ரெண்டாவது வாட்டி வராது, அது போயிடும் வேற. அப்போ என்ன ஆயிடுது, அவங்க ரெண்டாவது வாட்டி இன்னும் அதிகமாக 2 கிளாஸ் குடிக்கணும், அப்போ தான் அந்த டோபமின் லெவல் கிடைக்கும். அடுத்த வாட்டி குடிக்கும்போது 4 கிளாஸ் குடிக்கும். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் ட்ரிங்க்ஸ் குடிச்சா தான் டோபமினே வரும். அப்போ நார்மலாக இருக்கணும்னாலே டோபமின் தேவைப்படும், நார்மலாக இருக்கணும்னாலே அவன் குடிக்கணும், நார்மலாக இருக்கணும்னாலே அவன் அந்த ட்ரக்கை யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி அது பேர் அடிக்ஷன். அப்புறம் நம்மளோட மெமரி போயிடும், ஜட்ஜ்மெண்ட் போயிடும், என்ன செய்யணும் அப்படின்னு பேலன்ஸ் போயிடும், தள்ளாடி தடுமாறி மெமரி பவர் வந்து அவ்வளோ குறைஞ்சிரும். இது வந்து ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்க்குறாங்க. ஒரு டீனேஜ் பையன் தொடர்ந்து குடிச்சிக்கிட்டு இருக்கிற பையனுக்கும் குடிக்காத பையனுக்கும் உள்ள வித்தியாசம். குடிக்கலைன்னா பிரெயின் வந்து இவ்வளோ இடத்துல வேலை செய்யுது, ஒரு கேள்வி கேட்டால் இவ்வளோ இடங்களும் பிரெயின் வந்து தூண்டப்படுது. ஆனால் குடி போதையில் இருக்க, அதாவது தொடர்ந்து குடிப்பழக்கம் இருக்கிற ஒரு பையனுக்கு ஒரு கேள்வி கேட்டா, அதே கேள்வி கேட்டோம்னா அவன் மூளை இந்த இடத்துல மட்டும்தான் வேலை செய்யுது, மித்த மேடம் மூளையே வேலையே செய்ய மாட்டேங்குது. இது வந்து ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐயோட ஸ்டடீஸ். ஆனால் ஆல்கஹால் நிறுத்திட்டோம்னா பழையபடி பிரெயின் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஒரு தொடர்ந்து வேலை செய்ய ஆல்கஹால் குடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னா அவரோட மூளை வந்து இப்போ இந்த எல்லோ கலர் தான் வேலை செய்கிற மூளை. இதில் வந்து பெட் ஸ்கேனோட இது ரிப்போர்ட்டு. அப்போ இந்த இங்கே வேலை செய்கிற மூளையை பார்த்தோம் அப்படின்னா இங்க கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும். ஆனால் அதே ஆல்கஹால் நிறுத்தி 10 நாளில் மற்ற இடங்கள்லாம் வேலை செய்ய ஆரம்பிக்குது, 30 நாளில் இவ்வளோ வேலை செய்ய ஆரம்பிக்குது. ஒரு ஆல்கஹாலிக்கும் நார்மல் பர்சனுக்கும் மூளை எவ்வளோ வேலை செய்யுதுன்னா, நார்மல் பர்சனுக்கு இவ்வளோ இடம் தூண்டப்படுது ஒவ்வொரு நிகழ்ச்சி நடக்கும் போதும். இவ்வளோ இடங்கள் வந்து நியூரான் ஸ்டிமுலேட் ஆகுது, மெமரி, கோஆர்டினேஷன், ஜட்ஜ்மெண்ட்டு, பேலன்ஸு, மோட்டார் கோஆர்டினேஷன், சென்சரி சிஸ்டம், அந்த மாதிரி அவ்வளவும் வேலை செஞ்சு தூண்டி எல்லாம் சேர்ந்து தான் நம்ம ஒரு செயலை செய்கிறோம். ஆனால் தொடர்ந்து ஆல்கஹால் எடுத்துருக்கவங்களுக்கு மூளை இவ்வளோ தான் வேலை செய்யும். அதனால் என்ன ஆகிடும்னா நாளடைவில் மூளையை ஷ்ரிங்க் ஆகிடும். தொடர்ந்து குடிப்பழக்கத்தில் இருக்கவங்க மூளை வந்து சுருங்கிடும். இது நார்மல் மூளை இப்படி இருக்குதுன்னா போஸ்ட்மார்ட்டமில் இவங்களோட மூளை வந்து அங்கங்கே அழுகிரும், சுருங்கிரும். அது எம்ஆர்ஐயில் கூட பார்க்கலாம். எம்ஆர்ஐயில் இது நார்மல். ஆனால் இந்த இந்த தொடர்ந்து குடிப்பழக்கங்களோட மூளை பார்த்தீங்கன்னா சுருங்கிருக்கும். இந்த வெள்ளையாக இருக்கிறது தான் மூளையோட பகுதி. இது இங்கே எவ்வளோ இருக்குது, எவ்வளோ பெருசு இருக்குது, இவ்வளோ இதெல்லாம் இருக்கா, இங்கே வந்து இது சின்னதாயிடுது. நடுவில் இருக்கிறது வெறும் தண்ணி தான். இந்த இடத்துல இவ்வளோண்டு தான் தண்ணி இருக்குது, ஆனால் இங்கே பெருசாயிடுது, அந்த ஓட்டை பெருசாயிடுது, மூளை சுருங்கிடுது.
அப்போ அவங்களோட மெமரி பவர், நாளடைவில் நடந்துக்கிற விதம் எல்லாமே குறைஞ்சிரும். யூஸ்லெஸ் ஆயிடுவாங்க, சோஷியலி யூஸ்லெஸ். இது வந்து ஆல்கஹால்னால வருது. அடுத்தது கஞ்சா. கஞ்சானாலையும் நிறைய பிரச்சனைகள். கொக்கெயின். கொக்கெயின் யூஸ் பண்ணுறவங்களுக்கு பக்ஸ்ன்னு, அதாவது உடம்புலலாம் பூச்சி ஊறுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். எந்நேரம் பார்த்தாலும் கையில எல்லாம் பூச்சி, ஒரு கையில் பூச்சி ஊறிக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? கொக்கைன் பக்ஸ்ன்னு பேர் அது. அவன் வந்து சொரிஞ்சுக்கிட்டே இருப்பான், பூச்சி எங்கேயோ ஏறுது ஏறுதுன்னு அடிச்சுக்கிட்டே இருப்பான். திருப்பி கொக்கைனை எடுத்துக்கிட்டா தான் அவன் அந்த சென்சேஷன் வெளியே வர முடியும். அப்போ இவங்க எல்லாமே வந்து சொசைட்டிக்கு யூஸ்லெஸ் ஆகிடுவாங்க. ட்ரக்கு, ஐவி ட்ரக் எடுத்து பவுடர் பண்ணி அதை தண்ணியில் கலக்கி அதை எடுத்து நரம்பில் போட்டுக்கிறாங்க. அப்படி போட்டுக்கிறதுனால சட்டனாக உயிரிழப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹார்ட் அட்டாக் வரலாம், நுரையீரலில் போய் பிளாக் ஆகி நுரையீரல் ஃபங்க்ஷன் ஆகாமல் போகலாம், செப்டிக் வந்துடும், உடம்பு ஃபுல்லாக இன்ஃபெக்ஷன் ஆகிடலாம், ஹெச்ஐவி எய்ட்ஸ் வரலாம், லிவர் பாதிக்கப்படும், ஹெப்படைட்டிஸ் சினால மஞ்சக்காமால வந்துடும், கையை அழுகி போய் அந்த இடம் கை ஃபுல்லாக கட் பண்ணி எடுக்கிற மாதிரி ஆகலாம். இவ்வளோ விஷயங்கள் வருது. இதெல்லாம் நான் ஏன் மக்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னா, அரசாங்கம் தானே இதெல்லாம் தடை பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கேள்வி. இப்போ இவ்வளோ கெட்டது செய்த இப்போ கவர்மெண்ட் ஏன் அதெல்லாம் பிளாக் பண்ணுறது இல்ல? ஏன் அதெல்லாம் வச்சுருக்காங்க? ஏன் ஒரு நம்மக்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் எல்லாரும் நினைப்போம். இதை வந்து நம்ம அரசாங்கம் இதை செய்யணுமா, இல்லை இதை மக்கள் செய்யணுமா? இங்கே தான் பௌத்தம் வருது. பௌத்தம் வந்து மக்கள்கிட்ட தான் சொல்லுது, நம்மளுடைய தனி மனித நல்லொழுக்கத்தில் தான் சொல்லுது. ஏன்? இதை வந்து நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம், ஏன்னா இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு. நான் திருப்பி அடுத்த வாரம் தம்ம உரையை முடிச்சுட்டு கொஞ்சம் இங்கிருந்து நான் இதை தொடர்ந்து எடுத்துகிட்டு போகிறேன். இத்துடன் இந்த காணொளி நிகழ்ச்சியை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். இணைந்திருந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஜெய் பீம், நமோ புத்தாய். நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். ஓகே. டைம் ஆக்சுவலாக ஒரு 1/4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டேன். ஓகே. உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் மட்டும் சொல்லுங்கள். ஒரு 2 மினிட்ஸ். 9:13. ஒரு 2 நிமிஷம் உங்களுடைய கருத்துக்கள் இருக்கு. ராதா மேடம், நீங்கள் சொல்லுங்கள் மேடம். உங்களுக்காக தான் நான் அந்த இதை போட்டேன். நான் நீங்கள் திருப்பி உங்களுடைய கருத்துக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆவலாக இருக்கேன். ஜெய் பீம் சார், நமோ புத்தாயா. சார், போன வாரம் கேட்டதுக்கு நீங்க போன வாரமே விளக்கம் சொன்னீங்க. இந்த வாரம் படத்தோட சிறப்பா சொன்னீங்க. நீங்க கிளாஸ் எடுத்தது வந்து நாங்க 4 பேத்துக்கு கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க சார். இது எங்களுக்கு ரொம்ப யூஸா இருக்கு. இது மாதிரி நிறைய பேத்துக்கு நாங்க கிளாஸ் எடுப்போங்க சார். தேங்க்யூ ரொம்ப மேடம். தேங்க்ஸ் சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. ஜெய் பீம், நமோ புத்தாய் பிரதர். சார், இது ஒரு பெரிய ஒரு மீட்டிங் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி நடத்தலாமா சார்? கண்டிப்பாக பண்ணலாம் பிரதர். அந்த போதை விழிப்புணர்வுக்கு மட்டுமே தனியாகவே நம்ம ஒரு செஷனே வைக்கலாம். அது நம்ம அது ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஏற்பாடு பண்ணலாமா சார்? பண்ணலாம் பண்ணலாம். சரி, ரைட். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. ஜெய் பீம், நமோ புத்தாய் பிரதர். சார், ஜெய் பீம், நமோ புத்தா. ஜெய் பீம், நமோ புத்தாய் சார். செல்வன் சார். ஜெய் பீம். ஆமாம் சார், ரொம்ப சிறப்பான, அதாவது இந்த சமூகத்திற்கு அது இந்த நேரத்தில் தேவையான உரை இது. ஏதோ தம்மம் அறநெறி மட்டும் பேசுகிறோம் அப்படின்றலாம நம்ம இந்த சமூக ஆரோக்கியத்தை பற்றி நம்ம பேசுகிறோம். அதில் குறிப்பாக நம்ம சமூக மக்கள் வந்து இன்றைக்கு பெரும்பான்மையான மக்கள் இதில் அடிமையாகிருக்காங்க. இப்போ என்னுடைய சொந்தக்கார அக்கா பையன் கூட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா இறந்தப்ப அவனால் தனியாக நிதானமாக இருக்க முடியல. அதற்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த ஆல்கஹால் ரெகுலராக யூஸ் பண்ணாதான். இப்போ இன்றைக்கு அவன் வந்து பெட்டில் தான் இருக்கான். இப்போ இந்த மாதிரி இந்த சமூகம் அது குறைந்த வயசு தான், ஒரு 40 வயசுக்குள்ளே தான் இருக்கும். இப்படி ஒரு சமூகம் அழிவு பாதையை நோக்கி போகுது. ஆனால் நம்ம மிகப்பெரிய ஒரு சித்தாந்தத்தை, தத்துவத்தையும் பாபா சாஹேப் அம்பேத்கர் வழியிலும் புத்தர் வழியிலும் வச்சுருக்கோம். இந்த ஒரு தேவையான நேரத்தில் இந்த உரையை கொடுத்துருக்கீங்க. உண்மையிலே கண்டிப்பாக மேடம் சொன்ன மாதிரி இதை வந்து நாம் மற்றவங்களுக்கு, அதுவும் குறிப்பாக வந்து ஒரு மருத்துவர், அதாவது ஏதோ அட்வைஸ் பண்ணுற மட்டும் இல்லாமல் மருத்துவ ரீதியாக சொல்லும்போது அவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்புடையதாக இருக்கும். அதற்கு வாய்ப்பு, அதற்கு இந்த உரை வழங்கிய உங்களுக்கு நன்றி. ஜெய் பீம், நமோ புத்தா.
ஜெய்பீம் நம்ம உதய சார். ஸோ தேங்க்யூ சார். காணொலியில் இருந்திருந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் நம்ம அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தம்ம உரையில் இணையலாம். அடுத்த வாரம் வந்து இல்லறத்தாருக்குரிய வினையை சொல்லிட்டு அது இந்த போதைப் பொருளுடைய பாதிப்புகளை நான் இன்னும் மிச்சம் கொஞ்சம் சொல்லணும், அதையும் நான் சொல்லிடுறேன். தேங்க்யூ. ஜெய்பீம். நமோ புதாய். நம்ம உதயா சார்.